عليكم ورحمة الله تعالى وبركاته. وعليكم السلام ورحمة الله تعالى وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في شأن حبيبه مخبرا وآمرا تعظيما وتكريما إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அம்ம நவாலுஹு அவனுடைய கருணையால் குர்ஆனுடைய தஃப்சீரை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை நமக்கு நசீபாக்கினான். இப்பொழுது 27வது ஜுஸுவை பார்த்து வருகிறோம். அதனுடைய கடைசி பகுதி சூரத்துன் நஜ்ம் 53வது சூரா, இதனுடைய ஆரம்பம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வன் நஜ்மி இதா ஹவா மா தல்ல சாஹிபுக்கும் வமா ஹவா வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யுன் யூஹா. இந்த சூரா விளங்குறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தை நம்ம விளங்குவோம். அது என்னென்னு கேட்டிங்கன்னா, சஹாபாக்களில் 2 பிரிவாக இருக்கிறாங்க. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, குறிப்பாக இன்னும் சில சஹாபாக்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவை தன்னுடைய புறக்கண்ணை கொண்டு பார்த்தார்கள் என்று கூறுகிறார். 2 முறை பார்த்ததாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்கிறாங்க. சஹீஹான ஹதீஸ்களில் வருது. ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களும் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹும் புறக்கண்களால் பெருமானார் அல்லாஹ்வை பார்த்ததாக கூறுகிறார்கள். இன்னும் ஏனைய சஹாபாக்கள், அதாவது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு போன்ற சில சஹாபாக்கள் பெருமானார் தன் வாழ்நாளில் அல்லாஹ்வை புறக்கண்கள் பார்க்கவே இல்லை. மேராஜில் கூட பார்க்கல, புறக்கண்களால் பார்க்கல. கனவில் பார்த்துருக்கிறார்கள், விழிப்பு நிலையிலேயே தூக்கத்தில் அப்படி பார்த்துருக்குறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது பல தடவை பார்த்துருக்குறாங்க. புறக்கண்களெல்லாம் பார்க்கவே இல்லை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், ஆனால் அவர்களும் அபூ ஹுரைரா போன்ற சில சஹாபாக்கள் கூறுகிறார்கள். சுல்தான் முஃபஸ்ஸிரீன் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களும் பெருமானுடைய இரவு பகலாக ஹாதிமாக இருந்த அனஸ் ரலியல்லாஹு அவர்களும் கூறுகிறார்கள், கண்களால் பார்த்தார்கள் என்று. இப்போ சஹாபாக்களுக்கு மத்தியிலேயே இந்த கருத்து வேறுபாடு இருந்தனால அதற்கு பின்னால் வரக்கூடிய முஃபஸ்ஸிரீன்களிலேயும் இதே கருத்து வேறுபாடு இருக்குது. சிலர் இந்த கருத்தை ஆதரிக்கிறாங்க, சிலர் அந்த கருத்தை ஆதரிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி ஃபுகஹாக்கள்லேயும் அதற்கு பின்பு வரக்கூடிய மார்க்க சட்ட வல்லுநர்களையும் அந்த கருத்து வேறுபாடு இருக்குது. சூஃபியாக்கள் பெருமானார் பார்த்ததாக அந்த கருத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். பெருமானார் அகக்கண்களால் எப்போதும் பார்த்தார்கள், புறக்கண்களாலும் அல்லாஹ்வை பார்த்திருக்கிறார்கள். விளங்குங்களா? இவர்கள் இருக்காங்களே, இந்த சலஃபுங்கள்னு சொல்லுவாங்களே, இப்னு தைமியா, அவர்கள்லாம் ஏற்றுக்க மாட்டாங்க. பெருமானார் புறக்கண்கள் பார்க்கவே இல்லை என்று கூறுவார்கள். ஃபுகஹாக்கள் 2 பிரிவும் இருக்கிறாங்க. விளங்குங்களா? அப்போ எந்த கருத்து மேலான கருத்து, அதை பற்றி நம்ம விவாதம் செய்யவில்லை. அது தனி ஒரு பாடம். இன்ஷா அல்லாஹ் அதை பற்றி ஒரு நாள் பேசுவோம். பார்த்தாங்களா இல்லையா, இது சஹியா அது சஹி, இவங்க சொன்ன ஆதாரம் என்ன, அவங்க சொல்லக்கூடிய ஆதாரம் என்ன, இவங்களுக்கு பதில் என்ன சொல்கிறாங்க, அவங்க பதில் என்ன சொல்கிறாங்க, இதெல்லாம் நீண்ட சர்ச்சைகள், பெரும் பெரும் கிரந்தங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ அதை நம்ம பார்த்துட்டு இருந்தால் நம்ம தஃப்சீர், இன்னும் சரசரி தஃப்சீர் இது, அதனால் 4 ஜுஸு ஓதணும் இல்லையா இன்ஷா அல்லாஹ். அதனால் இப்போ நம்ம சாதாரணமாக பார்த்துட்டே வருவோம். இந்த வன் நஜ்மு சூரால் அல்லாஹ் தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லகத் ராஹு, நிச்சயமாக பார்த்தார்கள் என்று இந்த ஹூ என்ற லமீர் எங்கே மீட்டுறது? வலகத் ராஹு நஸலத்தன் உஹ்ரா கான காப கௌசைனி அவுதன், அல்லாஹின் பக்கம் நெருங்கினார்கள். இப்போ அல்லாஹின் பக்கம் நெருங்கின அர்த்தம் வைக்கிறதா? அப்போ அல்லாஹ்வை பார்த்தார்கள் என்று அர்த்தம் வைக்கக்கூடியவர்கள் எல்லாம் இந்த மொத்த ஆயத்துக்கும் இது எல்லாமே அல்லாஹின் பக்கம் நெருங்கினார்கள், அல்லாஹ்வை பார்த்தார்கள் அர்த்தம் வைக்கிறாங்க. அல்லாஹ் கண்கூடா பார்க்கவில்லை என்று அர்த்தம் வைக்கக்கூடிய அனைத்து சஹாபாக்களும் தாபிஈன்களும் தாபீன்களும் முஃபஸ்ஸிரீன்கள் இந்த பிரிவை சார்ந்த அவர்கள் எல்லோரும் இது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறிக்குது. ஜிப்ரீலை நெருங்கினார்கள், ஜிப்ரீலை பார்த்தார்கள், ஜிப்ரீலோடு பேசினார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வஹி இறக்கி வைத்தார்கள், எல்லாம் ஜிப்ரீல் பக்கம் சேர்க்கணும் என்று இவர்கள் கூறுகிறார்கள். அப்போ முஃபஸ்ஸிரீன் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தஃப்சீர்களில் இவர்களுக்கும் ஆதரவு இருக்குது, இவர்களுக்கும் ஆதரவு இருக்குது. சில பேர் இதுதான் சரின்னு நிற்கிறாங்க, சில பேர் அதுதான் சரிங்கிறாங்க,
சில பேர் என்ன பண்ணாங்க, இப்னு கசீர், இப்னு ராசிமா போன்ற சில கபீர் போன்றவர்கள்லாம் இதையும் எழுதுறாங்க அதையும் எழுதுறாங்க. இப்படி இருக்குது அப்படி இருக்குது, அவங்க அப்படி சொல்கிறாங்க இப்படி சொல்கிறாங்க, எதை வேணால் எடுத்துங்க அப்படின்னு அவங்க முடிச்சிடுறாங்க. நாமளும் அந்த கருத்து தான், எதை வேணால் எடுத்துக்கோ. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம அர்த்தம் வைக்கும்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த கருத்து தான் மிகுதமான தஃப்சீர்களில் எழுதுகிறாங்க, ஜலாலின் உட்பட. அதனால் நம்ம அந்த கருத்துப்படி அர்த்தம் வச்சுட்டே வர்றேன். அப்புறம் இது அல்லாஹ் தஆலாவை குறிக்கிற மாதிரி அர்த்தம் வச்சு பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வன் நஜ்ம், நட்சத்திரத்தின் மேல் சத்தியமாக. நஜ்ம் என்பது நட்சத்திரத்தை குறிக்கும். குறிப்பாக ஒவ்வொரு தஃப்சீர்களில் சுரையாவை குறிக்குது, இது ஷேராவை குறிக்குது, அதை குறிக்குது. நம்ம தேவை நட்சத்திரம் பொதுவாக எடுத்துக்க வேண்டியது தான். ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்று சொல்கிறாங்க. நஜ்ம் என்றுக்கு இன்னொரு அர்த்தமும் இருக்குது, குர்ஆன்லேயே வருது. என்ன சொல்லுங்கள்? செடி, கிளையற்ற செடிகள். இப்போ கொய்யாக்காலை வந்து கொய்யா மரம் அப்படி தான் கிளை வரும், கிளை வந்து வரும். இப்போ துளசி செடியெல்லாம் இருக்குல்ல, கிளைகள் விட்டு பரவாத சுமத்த ஒரு தண்டு மட்டும் இருக்கும், கிளையற்ற செடிகள். செடின்னு சொல்கிறோம், மரம் ஒன்றுக்கு செடி இருக்குல்ல, இந்த மாதிரி கிளைகளற்ற செடிகளுக்கு நஜ்ம் என்று சொல்வது. அஷ்ஷஜரு நஜ்மு ஷஜரு யஸ்ஜுதான். சூரத்துர் ரஹ்மான் வருது இல்லையா? ஷஜர் என்றால் மரம், நஜ்ம் என்றால் செடின்னு அர்த்தம். அங்கே நட்சத்திரம் அர்த்தம் வைக்கக்கூடாது, வந்துங்களா? இங்கே வந்து நஜ்முக்கு நட்சத்திரம் என்று அர்த்தம் வைக்கலாம், செடி என்று அர்த்தம் வைக்கலாம். இந்த நட்சத்திரம் என்ற அர்த்தம் வைத்தால் என்ன கருத்து வருது? ஏன் நட்சத்திரத்தை அல்லாஹ் இங்கே சொன்னான்? இந்த பின்னாடி வரக்கூடிய ஆயத்துகளுக்கும் இந்த மக்சம் அலி நட்சத்திரத்துக்கும் என்ன சம்பந்தம்? நீண்ட விளக்கங்கள் இருக்கிறது. ஒன் நஜிம் நட்சத்திரமாகிறது. இதா ஹவா, ஹவா என்றால் நசல உடைய மேனம், சக்கத்த விழுந்தது என்று பொருள். நட்சத்திரம் கீழே விழுந்த நேரத்தில் அதன் மீது சத்தியமாக அப்படின்னு ஆயத்துடைய அர்த்தம். இப்போ கீழே விழுதுண்டா என்ன பொருள்? நட்சத்திரம் கீழே விழுதுன்னு அர்த்தம் என்ன? இதில் முஃபஸ்ஸிரீன்கள் நீண்ட சர்ச்சை செய்கிறார்கள். ஒரு குறிப்பிட்ட 1-2 மட்டும் சொல்கிறேன். நட்சத்திரம் கீழே விழுதல் என்றால் மறைதல் என்று பொருள். நட்சத்திரம் மறையக்கூடிய நேரத்தில் அதன் மேல் சத்தியமாக. மறையக்கூடிய நேரம் என்று சொன்னால் வைதுபாரன் நுஜூம்னு சொல்லியா, சப்பியஹு அதுபாரன் நுஜூம், இதுபாரன் நுஜூம். நட்சத்திரம் மறையும் நேரத்தில் அல்லாஹ் தஸ்பீஹ் செய்யும், அந்த புனிதமான நேரம், அதான் இந்த இடத்துல குறிக்குது. அந்த நேரத்தில் நட்சத்திரத்தின் மேல் சத்தியமாக சில அர்த்தம் வைக்கிறாங்க. சில பேர் இதா ஹவா என்றால் சக்கத்தா என்றால் நட்சத்திரம் ஷைத்தான் மேல் எரியப்பட்டு கீழே விழுந்துச்சு இல்லையா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுபுவத்து கொடுக்கப்படுவதற்கு முன்பு வரை ஷைத்தான்கள் போய் வானத்தில் நடக்கக்கூடிய காட்சிகளை பார்த்து வருவார்கள், மலக்குகள் பேசிக்கொள்வதை ஒட்டு கேட்டு வருவார்கள். இப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுபுவத்து கொடுக்கப்பட்ட பின் ஒட்டு கேட்க போனால் அங்கிருந்து எரி நட்சத்திரங்கள் அவர்கள் மேல் எரியப்படுகிறது. ஜி அது என்ன இந்தமா அதான் ஜிந்த வருமே, நாங்கள் ருஜூமல்லி ஷயாத்தின், ஷைத்தான்களுக்கு எரிய நட்சத்திரங்களாக. இப்போ பெரும்பாலும் நுபுவத்துடைய தலாயில்களில் ஒன்று ஷைத்தான்கள் தன்மேல் எரி நட்சத்திரங்கள் வந்து விழுந்ததாக கூறுகிறார்கள். அப்போ எரி நட்சத்திரங்களை கொண்டு அவர்கள் அடிக்கப்படுகிறார்கள். அப்போ ஹவான்னு சொன்னால் அடித்து விரட்டப்படக்கூடிய அந்த நட்சத்திரங்கள் மேல் சத்தியமாக, இப்படி அர்த்தம் வைக்கிறாங்க சிலர். இப்படி பல அர்த்தம் இருக்குது பை. இது தலாயில் நுபுவத்தை குறிக்குது அப்படின்னு ஒருத்தர் சொல். மா வல்ல சாஹிபுக்கும் மா ஹவா. இப்போ நம்ம வந்து இன்னும் சர்ச்சைகள் நீண்ட பார்க்கணும்னு சொன்னால், இதை பற்றி தெரியும்னு சொன்னால் தஃப்சீர் கபீரில் இருக்குது, விரிவான விளக்கங்கள் இருக்குது, எடுத்து பார்த்துங்க. மா வல்ல சாஹிபுக்கும், உங்களுடைய தோழராகிய அருமநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழி தவறவில்லை, வமா ஹவா வழி கெட்டு போகவும் இல்லை, கெட்டு போகும் வழி கெட்டு போகவும் இல்லை. லல்லனாலும் எங்கெல்லாம் குர்ஆன் வருதோ வழிகெடுதல், லாலீன் வழி தவறியவர்கள். ஹவா அப்படின்னாலும் அதுவும் லலாலாத்துடைய அர்த்தம் தான், தவறிய வழியில் செல்லக்கூடியவர்கள் அப்படின்னு அர்த்தம். இப்போ ரெண்டும் சொல்லப்பட்டால் என்ன அர்த்தம்? லல்ல வந்திருக்கு, ஒமா ஹவா வந்திருக்கு. இது இப்போ லல்ல ஒமா ஹவா ரெண்டுக்கும் ஒரே அர்த்தமான, இப்படி ரெண்டும் ஒன்றா வரும்போது அர்த்தம் மாறுது. லலாலத் என்பதற்கும் ஹவா என்பதற்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஒருவன் வழி மாறி போயிட்டான். இப்போ கார் எடுத்துக்கிட்டு நீங்கள் மெட்ராஸ் போகணும், சென்னைன்னு போர்டு போட்டிருந்துச்சு, இந்த பக்கம் வந்து கோயம்புத்தூர்னு போட்டிருக்கு. நீங்கள் தெரியாமல் கோயம்புத்தூர் வெளியில் போயிட்டீங்க, கவனிக்காமல் அறியாமல் தவறிய வழியில் செல்லக்கூடியவருக்கு பேர் லலாலத்து. இதுதாங்க சொல்கிறாங்க பக்கத்தில், ஏங்க இது கோயம்புத்தூர்னு போட்டிருக்குதுங்க, நீங்கள் மெட்ராஸ் தானே போகிறீங்க, இதுதாங்க சென்னை போகக்கூடிய வழி, அது மாற்றி போகிறீங்க, திரும்பி நீ சொல்லி நான் கேட்கணுமா? இதே விட்றா வண்டியா, தப்பான வழின்னு தெரியுது. என்னுடைய ஈகோ என்ன வச்சு, என்னோட சின்ன பையன், நீ போடி என்ன சொல்லி நான் கேட்கணுமாக்கும், போடா வேலையை பார்த்துக்கிட்டு ஒரு சொல்லுவாரா, நான் வண்டி ஆக்கும் வளைச்சி போவாங்களாக்கும். நான் வந்துட்டேன், ஒரு முடிவு எடுத்துட்டா அது முடிவு எடுத்தது தான்
100 பேர் சொன்னாலும் கேட்க மாட்டேன், ஒரு தடவை சொன்னால் 100 தடவை சொன்ன மாதிரி அப்படின்னா அதிலே போகிறான். அது பிடிவாதத்தினால சில பேர் அந்த மாதிரி செய்கிறான். ஹசது பொறாமையினால் போகிறான், நேரம் வழி தான் போகிறான்னு வச்சுக்கோங்க. அந்த பார்த்தா இவனுக்கு தெரிஞ்சு ஆப்போசிட் பார்ட்டி ஒருத்தன் அந்த வழியே போகிறான். அந்த வழியே போயிடாத, இந்த வழியே போ, அங்கே போ, அதாங்க ஷார்ட் கட்டு. நீ 50 கிலோமீட்டர் சுற்றினாலும் சரி இப்படி போ, அந்த அவன் போன வழி நான் போகக்கூடாது. பொறாமையினால், வைத்தறிச்சல்னால, தன் சுய கௌரவத்தினால, உண்மை என்று தெரிந்தும் வழிகட்டு போகிறாங்கள, இதுக்கு ஹவா என்று பேர். அபூ ஜஹல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மை என்று நல்லாவே தெரியும். யாருக்கு? அப்போ ஏப்பா ஏற்றுக்க வேண்டிய, ஏப்பா சண்டை போட்டிருக்கிறேன் போய் கேட்டாங்க. நீ நினைக்கிற களிமா தானே, லா இலாஹா இல்லல்லாஹ் தானே, இதை சொன்னால் களிமா சொல்லிட போகிறோம், இதுக்கு ஏன் சண்டைன்னு நினைக்கிறது? நீ லா இலாஹா இல்ல ஒரு வார்த்தை கிடையாது, அது சொன்னமோ இல்லையோ அடுத்த நிமிஷம் நம்மளுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் மாறிடும். நம்ம சுய இஷ்டங்கிறது ஒன்று கிடையாது. அதுக்கு முன்னாடி நம்ம வாழ்க்கையின் ஒவ்வொரு ஸ்டெப்பும் கால் எடுத்து வச்சாலும் அல்லாஹ்வுடைய விருப்பம் எது, ரசூலுடைய விருப்பம் எதுன்னு தான் நம்ம நடக்கணும். நம்ம சுய இஷ்டத்தை குழி தோண்டி புதைச்சிடணும். நம்ம நஃப்ஸுன்னு ஒன்று இல்லாமாக்கணும். லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா யகூனு ஹவாஹு தபஅன் லிமா ஜித்து பிஹி. நான் எதை கொண்டு வந்தேனோ அதற்கு அவருடைய மனோ இச்சை முற்றிலுமாக அடிபணியாத வரை மூமினாக முடியாதுன்ட்டாங்க சொல்லுவாங்க. அப்போ நம்ம இஷ்டப்படி ஒரு ஸ்டெப்பு கூட வைக்க முடியாது. ஒரு ஆடை உடுத்துதல், ஒரு காலணி அணிதல் முதல் பழகுதல் முதல் அத்தனையுமே அல்லாஹ்வுடைய ரசூலுடைய உத்தரவு கட்டுப்பட்டு தான் நடக்கணும். அது என்னால் முடியாது அப்படின்ட்டான். அபூ லஹபுக்கு தெரியாதா ரசூல் ஸல்லல்லாஹு உண்மை என்று? அவன் மகன் அபூ லஹபுடைய மகன் பெருமானாரை மிக கேவலமாக பேசிய பொழுது, அல்லாஹும்ம ஸல்லித் அலைஹி கல்பம் மின் கிலாபிக், உன் நாய்களில் ஒரு நாயை அவன் மேல் சாட்டி விடுன்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிட்டாங்க. உடனே அபூ லஹப் இறங்கிருச்சு. ஏன்டா இப்படி பண்ணினேன், ஏன்டா போய் நபியுடைய வாயில் விழுந்த அப்படின்னு தட்டுறான். பையனை போய் திட்டுறான். அவர் சொன்னது தான்டா, வாபஸ் வாங்க முடியாதுடா. இப்போ ஒரே வழிக்கு போய் ஈமான் கொண்டா வாபஸ் வாங்கிக்குவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமாள் கால் வந்து மன்னிப்பு கேட்கணும். ரெண்டுக்குமே ஈகோ இடம் கொடுக்கல. திட்டுறான் மகனை போட்டு, ஏன்டா இப்படி செஞ்சு தொலைஞ்ச, போய் வாயில் விழுந்துட்டு வந்துட்டேடா, அவன் சொன்னது போய் நடக்குமேடா அப்படின்ட்டான். வியாபாரத்துக்கு போகிறாங்க. முடிச்சு எங்கேயும் போகாமல் வீட்டுக்குள்ளே பாதுகாத்து வச்சுருந்தான். கல்பமின் கிலாபிக்கன்னு தெரியுமா, அல்லாவுடைய நாய்கள் சிங்கம் புரியுதான்டா சொல்கிறது. அது இப்படி போய் செஞ்சுட்டு வண்டியாடா அப்படின்னு பையனை திட்டுறான். அவர் சொன்னது நடக்குண்டா, அவர் நபிடா, அல்லாவுடைய நபிடா, நமக்கு தெரியும், நல்லா தெரியும்டா, அவர் அல்லாவுடைய ரசூல்டா, அவர் சொன்னது தான்டா. அவர் நாம் ஈமான் கொள்ளாமல் இருக்கோம்னா அது நம்முடைய கௌரவம் என்னாச்சு? நாம் தலைவராக இருக்கிறோம், அவரை தலைவராக ஏற்றுக்கணும். இப்போ நம்ம தலைமை பதவி போயிடுவோம்னு நம்ம உட்காந்துருக்கோம். போருக்கு ஒரு இடத்துல ஒரு வியாபாரத்துக்கு அனுப்புகிறான், சொல்லி அனுப்புகிறான், இந்த பாருங்கள் என் மகன் அவங்க கூட 1000 பேர் போகிறீங்க, நடுவில் என் பையனை படுக்க வச்சிடணும், சுற்றி எல்லாம் படுத்துக்கணும், எங்கே படுத்தாலும் எந்த கூடாரத்தில் படுத்தாலும் அந்த இவ்வளோ பாதுகாப்பு செய்யணும், எல்லாம் உத்தரவாதம் வாங்கிட்டான். அதே மாதிரி இடத்துக்கு போகிறாங்க, காட்டு வழி தான் ஜனங்க நடக்குவாங்க, நடுவில் படுக்க வச்சு சுற்றி எல்லாம் போகிற பற்றி படுத்துக்கிட்டாங்க. நடுஜாவும் சிங்கம் வந்துடுச்சு. அது மோந்து பார்க்குது, அல்லாஹ் சொன்ன உத்தரவு யார் அப்படின்னு. இவன் நடுவில் படுத்துருக்கான். யார் மேலேயும் யாரையும் தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணாமல் குறுக்கால கால் வச்சு நடுவில் போய் கழுத்து 2ஆக கடித்து தலை வேற முண்டை வேறமாக ஆக்கிட்டு அப்படியே கால் வச்சு போயிடுச்சு. போன பிறகு பார்க்க துரத்துறானு, அது ஓடிடுச்சு. அப்போ தான் நம்ம துரத்துறானு, அது ஓடி போச்சு. வந்து பார்த்தா இவன் கழுத்து வேறு தலை வேற எல்லாம் தனித்தனியாக பிரிச்சிருச்சு. அப்போ நல்லா தெரியுது. எல்லாரும் சொல்கிறான், யகூதிகளுக்கு தெரியாதா? யகூதிகளுக்கு அன்றைக்குமே தெரியும் இஸ்லாம் தான் ஹக்குண்டு, இன்றைக்கும் தெரியும் இஸ்லாம் ஹக்குன்னு சொல்லி. இஸ்லாம் தான் உண்மை என்பது அன்றும் தெரியும், இன்றும் தெரியும். அல்லாஹ்வே சொல்கிறான் குர்ஆனில், யாரிஃபூன கமா யாரிஃபூன அபுனா, என் பையனை பார்த்து இது என் பையன் என்று எப்படி தெளிவாக தெரிகிறதோ அந்த அளவு தெளிவாக இது யகூதிகளுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் என்று தெரியும். அவ்வளவு அடையாளங்கள் இருக்குது. ஹஜ்ரத் சல்மானே ஃபாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு சுற்றி வர்றாங்க. எல்லா அடையாளமும் கரெக்டாக இருக்குது, ஒரு அடையாளம் மட்டும் மிஸ் ஆகுதுன்னு சுற்றி வர்றாங்க. பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி பனியனை துரத்தி சட்டை இதை பார்த்துக்குங்க அப்படின்னு கரெக்டாக இருக்குது. அந்த புறாவுடைய முட்டை அளவுக்கு சின்னதாக நுபுவத்துடைய முத்திரை பெருமானுடைய 2 புஜங்களுக்கு மத்தியில் இருக்குமே, அதை காணாமேன்னு பார்க்குறாங்க. பெருமானுக்கு காமிச்சாங்க. இப்படி பார்த்துக்கிட்டிங்களா, இப்போ திருப்தியா கரிமா சொல்லிட்டாங்க. அப்போ எல்லா அடையாளங்களும் பொருந்தி போகுது, இந்த ஒரு அடையாளம் இல்லையேங்க கலைஞ்சா. அந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே அடையாளங்கள் எல்லாமே தௌராத்தில் இஞ்சியில் சொல்லப்பட்டுருச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பின்னாடி உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பைத்துல் முகத்தஸுடைய சாவியை வாங்கிறதுக்காண்டி கைப்பற்றின பின்னாடி போகிறாங்க. அந்த பைத்துல் முகத்தஸுடைய அத்தனை பாதிரியார்களும் சாவியை ஒப்படைக்க தயாராக இருக்கிறாங்க. வந்த உடனே இதுதான் உமர், எல்லா அடையாளம் கரெக்டாக இருக்குது அப்படி பார்த்துக்கிறாங்க. வந்துட்டு ஒன்று மட்டும் துச்சு தேடுற ஒருத்தர்,
என்ன இது எல்லா அடையாளமும் தௌராத்து சொன்ன மாதிரி கரெக்டாக தான் இருக்குது. நீங்கள் உமர் என்று பெருமானுடைய தோழர் ஒருத்தர் இருப்பார், அடையாளங்கள் அங்கே அடையாளங்கள்லாம் கரெக்டாக இருக்குது. ஆனால் 17 ஒட்டு போட்டிருக்கு அவங்க சட்டையிலேன்னு இருக்குது. நான் சுற்றி பார்க்குறேன் 16 தான் இருக்குது, ஒன்றா காணாம வேண்டாம். அவங்க கை தூக்கி காமிச்சு இங்கே ஒன்று இருக்குது பாரு, கரெக்ட், நீங்கள் தான் உமர், இந்தாங்க சாவி, இந்தாங்க சாவின்னு சாவியை கொடுத்துட்டான். பைத்துல் முகத்தஸுடைய சாவியை கையில் கொடுத்துட்டான், நீங்கள் தான் கரெக்டாக தான். என்னடா ஒன்று மிஸ் ஆகுதுன்னு பார்த்தேன் அப்படின்னு. அந்த மாதிரி எல்லா அடையாளமும் நல்லாவே தெரியும். இப்போ அவன் ஏன் ஈமான் கொல்லாமல் இருக்கிறான் ரசூலுல்லாஹ்னு? ஈகோ, என் கௌரவம் என்ன ஆச்சு, நான் என்னாச்சு என்று ஹசது பொறாமை, அதனால் அவர்கள் ஈமான் கொல்லாமல் இருக்கிறாங்க. இதுதான் ஹவானா என்ன அர்த்தம்? தெரிந்தும் வழிகெடுவது, லல்லனா தெரியாமல் வழிகெடுவது. இப்படி இரண்டுமே நபி இடத்திலே இல்லை. அது நீதான். அது ஒமா இன்திகு அனில் ஹவா, அவர் ஒருபோதும் தன் மனோ இச்சையின்படி பேசியதில்லை. ஹவன் நப்ஸ், தன் சுய இஷ்டப்படி ஒரு காலமும் நபி அவர்கள் பேசியதே இல்லை. ஒமா இன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யுன் யூஹா, அவர்கள் எதை சொன்னாலும் அது அல்லாஹின் புறத்திலிருந்து இறக்கப்பட்ட வஹியாகவே அன்று வேறில்லை. ஒரு முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வது எல்லாத்தையுமே இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு எடுத்து எழுதிட்டு இருந்தாங்க. வாயில் சொன்னது எல்லாத்தையுமே இப்னு கஸீர் ஹதீஸ் ரிவாயத் செய்கிறாங்க. அப்போ கூட சில பேர் சொன்னாங்க, பெருமாள் காலையில் சாயந்தரம் எது சொன்னாலும் எழுதிக்கிறீங்களே, அது என்னது? அவங்க சில பேசுவாங்க, சில எல்லாமே நமக்கு தேவையான இருக்குமா, சில தேவையில்லாமல் கூட இருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி சில பேர் சொன்னோன்னே எழுதலை. என்னப்பா எழுதிட்டு போய் எதுவும் எழுதலை நீங்கன்னு கேட்டாங்க. அடுத்த நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரை சொல்ல இந்த மாதிரிலாம் சொன்னாங்க. ஒமா அகூலு இல்லல் ஹக்கு, எது என் வாயில் 24 மணி நேரம் எது வருதோ ஹக்கை தவிர வேறு இல்லவே இல்லை அப்படின்னு நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உண்மையை தவிர வேறு ஒன்றை நான் சொல்லுவதே இல்லை, எழுதிங்க அப்படின்ட்டாங்க. அந்தளவு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர் எதையுமே வாய் திறந்து எதை பேசினாலும் அது ஹக்கு தானே தவிர இன்னொன்று இல்லவே இல்லை. மா இன்திகு அனில் ஹவா, தன் சுய இஷ்டப்படி நஃப்ஸுப்படி எதையுமே அவர்கள் வாழ்நாளிலே பேசியதே இல்லை. இன் ஹுவ இல்லா வஹ்யுன் யூஹா, அது அல்லாஹின் புறத்திலிருந்து அறிவிக்கப்பட்ட வஹியே என்று வேறில்லை. அதாவது அவங்க ஒரு ஸ்பீக்கர் மாதிரி தான், ஒரு மைக் கொலாய் ஸ்பீக்கர் மாதிரி தான். மைக் இருந்து என்ன பேசுகிறாங்களோ அதுதான் இந்த ஸ்பீக்கரில் கேட்கும். அவங்க அல்லாஹ் தஆலாவின் வஹி என்று எதுவுமே அவர்கள் பேசுவதே இல்லை. யார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லமஹு, பெருமானாருக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். ஷதீதுல் குவா, மிகவும் வலிமை வாய்ந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். து மிர்ரத்தின், ஷதீதுல் குவானாலும் மிகவும் வலிமை வாய்ந்தவர்கள் என்று பொருள். து மிர்ரத்தின்னா, மிர்ரத்துக்கு 2 அர்த்தம் இருக்குது. அதுவும் குவத் என்ற ஒரு அர்த்தம் இருக்குது. மந்தருன் ஹசனுன், அழகிய தோற்றமுடைய என்று ஒரு அர்த்தம் இருக்குது மிர்ரத் என்ற வார்த்தைக்கு. ஃபஸ்தவா, அவர்கள் தன் முழு உருவத்திலே நிறைந்திருந்தார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் 2 முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவருடைய முழு உருவத்திலே காட்சியளித்தார்கள். ஒன்று நுபுவத் இறங்கிய புதுசில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை முழு உருவத்தில் பார்க்கணுன்னு பெருமானார் கேட்டாங்க. அப்போ கீழ் வானத்திலிருந்து மேல் வானம் வரை வானத்தையும் பூமியை அடைச்சிக்கிட்டு அவ்வளோ பெரிய உருவம் 600 ரெக்கைகளோடு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காட்சி வழங்கினார்கள். 2வது முறை மேராஜுக்கு போகிற பொழுது சிதறத்துல் முன்தஹாவில் வைத்து தன் முழு உருவத்தை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காட்டினார்கள் அப்படின்னு அர்த்தம். அப்போ து மிர்ரத்தின் மிகுந்த சக்தியுடைய, இன்னும் அழகிய தோற்றங்கள் உடைய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். ஃபஸ்தவா, அவர்கள் முழு உருவத்திலே வெளிப்பட்டார்கள். வஹுவ பில் உஃபுகில் அலா, அவர்கள் மேல் திசையிலே இருந்த நேரத்தில், சூரியன் உதிக்கின்ற திசைக்கு மேல் திசை என்றும் சூரியன் மறைகின்ற திசைக்கு அது உஃபுல் அதுனா என்றும் சொல்லப்படும். கீழ் திசை என்றும் சொல்லப்படும். மேல் திசை கீழ் திசை. அப்போது அவர்கள் உயர்ந்த வானத்தின் பகுதியிலே அவர்கள் இருந்த நேரத்தில், யாரது? ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். சும்ம தனா, பின்பு நெருங்கினார்கள். ஃபதல்லா, இன்னும் மேலும் நெருங்கினார்கள். தனா என்றாலும் ததல்லா என்றாலும் கருப உடைய மேனா. ரஞ்சபை தனா நெருங்கினார்கள், ஃபதல்லா இன்னும் மேலும் நெருங்கினார்கள் என்று பொருள். ஃபகான, அவர்கள் ஆகிவிட்டார்கள். காப கௌசைனி அவு அதுனா. காப கௌசைன் என்று சொன்னால் 2 கௌஸ்னா வில்லுக்கு சொல்கிறது, 2 வில். காபுனா கதிர், கதிர்னா அளவுன்னு அர்த்தம். காபுனா கதிருன், அளவுன்னு அர்த்தம். 2 வில்களுடைய அளவு நெருங்கி விட்டார்கள். இது என்ன 2 வில்லுடைய அளவு நெருங்கிறது?
அப்படின்னு சொன்னால் இது வந்து பல அர்த்தம் சொல்கிறாங்க. இதுக்கு நூற்றுக்கணக்கான அர்த்தம் எழுதப்படுது. இதுக்கு தனி கிதாபே எழுதப்பட்டிருக்கு, காப கௌசைன்னா என்ன அப்படின்னு. அரபு மக்களில் இது ஒரு பழக்கம். ரொம்ப நெருக்கத்தில் வந்துட்டாங்க, காப கௌசைனுக்கு வந்துட்டான், அவ்வளோ நெருக்கி வந்துட்டான் என்கிட்ட அப்படின்னு சொல்லி அரபு மக்களுக்கு மத்தியில் ஒரு பழக்கம். அதாவது வில் அடிக்கக்கூடியவர்கள் தூரத்தில் இருந்து வில் அடிப்பார்கள். அப்படியே கிட்ட நெருங்கி வந்துட்டா இவன் வில்லும் அவன் வில்லும் வந்து மோதிருச்சு, அந்தளவு கிட்ட வந்தாச்சு. 2 வில்களும் சந்திக்கும் அளவுக்கு கிட்டே வந்து விட்டார்கள். இதுக்கு மேல் நெருங்க முடியாதே, அந்தளவுக்கு நெருங்கி விட்டார்கள் என்று சொல்லக்கூடிய பழக்கம். ரொம்ப ஒருத்தர் நெருக்கத்தில் இருக்கான்னா காப கௌசைனில் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய பழக்கம் அதன்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்று சிலருடைய கருத்து. காப கௌசைனி என்று அஞ்சுங்களா, கதிர கௌசைனின்னு அர்த்தம். காபுனா கதிர் அளவு அப்படின்னு அர்த்தம். சில பேர் சொல்கிறாங்க காபைனிலி கௌசின், ஒரு வில்லுடைய 2 அளவுகள். வில்லு எப்படி முதல்ல விரிஞ்சிருக்கும், வில்லு பட்டிருக்கா எப்படி இருக்கும், அப்படியே வர வர என்னாகும், நெருங்கி வந்துடும். நெருங்கி வந்து வில்லு பத்திரிக்கையில் எப்படி இருக்கும், இப்படி வந்து கீழே வந்து அதனுடைய வத்தது அதனுடைய இது இருக்கும் இல்லையா, கயிறு கட்டியிருப்பாங்க, அந்த வில்லு மேலே இருக்கும். நடுப்பகுதி எப்படி இருக்கும், தூரமாக இருக்கும். போக 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 நெருங்கிட்டே அந்த அளவுக்கு தூரத்தில் இருந்தார்கள், பின்பு நெருங்கி கொண்டே வந்து விட்டார்கள். இப்படி சில பேர் அர்த்தம் வைக்கிறாங்க. அதுக்கு இப்படி பல அர்த்தம் வைக்கிறாங்க. அதுனா இன்னும் அதை விடவும் நெருக்கமாக வந்து விட்டார்கள். ஃபவுஹா இலா அப்திஹி, ஃபவுஹா அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வஹி இறக்கி வைத்தார்கள். இலா அப்திஹி தன் அடியாராகிய, அப்திஹின்னு அல்லாஹுடைய அடியாராகிய, ஹீலமின் அல்லாஹ் பக்கம் எழுது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பக்கம். மா அவுஹா, எதை அல்லாஹ் ஜிப்ரீலுக்கு வஹியாக இறக்கி வைத்தானோ அதை அவர்கள் சொன்னார்கள். மா கதபல் ஃபுஆது, பெருமானாருடைய உள்ளம் பொய்யாக்கவில்லை. மாறா, அவள் எதை பார்த்தார்களோ, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சூரத்தை பார்த்தார்களே அதை பொய்யாக்கவில்லை. அஃபதுமாரூனஹு, நீங்கள் நபி சந்தேகப்படுகிறீர்களா, அலாமாயரா அவர்கள் பார்த்த விஷயத்திலே. வலக்கத் ரஆஹு, நிச்சயமாக அவர்கள் மீண்டும் பார்த்தார்கள். நஸ்லத்தன் உஹ்ரா, மற்றொரு முறை, மர்ரத்தன் உஹ்ரா, இந்த சிதறத்தில் முன்தஹா, சிதறத்துல் முன்தஹாயிலே அவர்கள் பார்த்தார்கள். சிதறத்துல் முன்தஹா என்பது 7 வானத்துக்கு மேலே உள்ள ஒரு இடம். சிதறத் என்பது இலந்தை மரத்துக்கு சொல்வது. முன்தஹான இறுதி எல்லை என்று பொருள். இறுதி எல்லையில் மஹ்லூக்குடைய எல்லை அதுதான். மஹ்லூக்கு மலக்குகள்லாம் போய் சேரக்கூடிய எல்லை அதுதான். அதுக்கு மேலே யாரும் போக முடியாது. அதை தாண்டி அல்லாவுடைய அர்ஷுல்லா இருக்குது. அதை தாண்டி மலக்குகள் யாரும் செல்வதற்கு, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூட செல்வதற்கு வழி இல்லை. அதுக்கு மேலே என்று சில மலக்குகள் காசாக இருக்கிறாங்க. இப்போ அரிசி சுமக்கக்கூடிய மலக்குகள்லாம் அங்கே தானே இருப்பாங்க. யஹ்மிலூன அரிசி சுமக்கிற மலக்கெல்லாம் அங்கே இருப்பாங்க. சிதறத்துல் முன்தஹாவுக்கு மேலே அர்ஷுல்லா இருக்குது. அப்போ அந்த சிதறத்துல் முன்தஹாவிலே சென்று அவர்கள் பார்த்தார்கள். இந்தஹா, அந்த சிதறத்துல் முன்தஹாவில் தான் இருக்கிறது ஜன்னத்துல் மஅவா. ஜன்னத்துல் மஅவா என்கிற ஷுஹதாக்களுடைய சொர்க்கம். மஅவானா ஒதுங்குமிடம்னு அர்த்தம். ஒதுங்குமிடமாகிய சொர்க்கம். யார் ஒதுங்குமிடம், ஷுஹதாக்கள் ஒதுங்குமிடம். அந்த ஜன்னத்துல் மஅவா என்ற சொர்க்கம் அது அங்கே தான் இருக்கிறது. இது யகுஷ சிதறத்தை, அந்த சிதறத் என்ற அந்த மரத்தை சூழ்ந்து கொண்டது. மா யகுஷா, எது சூழ்ந்து கொண்டதோ அது. எதுங்க, தங்க நிறத்தில் உண்டான தங்க விட்டில் பூச்சிகள் அது சுற்றி சூழ்ந்து கொண்டிருந்ததாக சிலருடைய கருத்து. சிலர் வந்து அல்லாஹ்வின் ரஹ்மத் சூழ்ந்து கொண்டிருந்ததாக கூறுகிறார்கள். மா ஜாகல் பசரு, பார்வை வளையவில்லை. ஒமா தகா, கடந்து செல்லவும் இல்லை. பெருமாள் சொன்ன பார்வை அங்கங்கே பார்க்கல, நேராக பார்த்தாங்க. ஒமா தகா, அந்த பார்வை எங்கே பார்த்தோம் அதை தாண்டி அந்த பக்கமும் போகல. அந்த அளவு மிக தெளிவாக பார்த்தார்கள். யார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்னா பார்ப்பதற்கு அப்படி ஒரு, நாமெல்லாம் பார்த்தா, இப்போ நான் வந்து முன்னாடி கூடிய இப்போ முஹீத்தீன் உட்காந்துருக்கார், அவரை பார்க்குறேன்னா 2 பக்கமும் தெரியுது எனக்கு, பார்வை வளையுது பாருங்கள். அதே மாதிரி நான் முன்னாடி உட்காந்துருக்க முஹீத்தீன் பார்க்குறேன், பின்னாடி உட்காந்துருக்க அடுத்த சஃபில் உட்காந்துருக்கணும் கண்ணில் தெரியுறாங்க. அப்போ இத்தகுயான், பார்வை வளையவும் கூடாது தாண்டவும் கூடாது. எதை பார்க்குறோமோ அதை மட்டுமே பார்க்கணும். அந்தளவு ஜூம் பண்ணணும். அப்படிப்பட்ட பார்வை, எதை பார்க்குறோமோ அதை தவிர மற்ற எதுவுமே சிந்தனையில் வரக்கூடாது. அந்த அளவு பார்வை, கூர்மையான பார்வை வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்வை. அதுதான் அவங்க அல்லாஹ்வை பார்த்தாங்க, ஜிப்ரீலை பார்த்தாங்க. மா ஜாகல் பசரு மா தகா, மனம் வந்து ஒன்றில் ஒன்றிச்சுன்னா அடுத்த பக்கம் பார்வை பார்க்காது. ஒரு குரு இருந்தார், ஒரு கதையில் போட்டிருக்காங்க. சிஷ்யர் இருந்தார், எல்லாத்துக்கும் கற்றுக் கொடுத்தார் குரு. வில் வித்தை கற்றுக் கொடுத்தார். அப்போ தூரத்தில் ஒரு மாங்காய் மரம், மாமரம், அதில் ஒரு மாங்காய் தொங்குது முன்னாடி. தெரியுதாப்பா யாரும், எல்லோரும் அம்பர் ரெடி பண்ணி வச்சுங்க அப்படின்ட்டு 10 பேர் எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க.
வில் ரெடி பண்ணிட்டீங்களா? வில் வித்து கற்றுக் கொடுத்துட்டாங்க. ஒவ்வொருத்தர் தெரியுது, மரம் தெரியுதாப்பா? தெரியுது. மாங்காய் தெரியுதா? தெரியுது. மரம் வேறு தெரியுது. அந்த பக்கத்தில் மரம் தெரியுது, இந்த பக்கத்தில் அதுவும் தெரியுது, ஒரு மரம் தெரியுது. அப்புறம் அதுக்கு அந்த நிறைய மரம் இருக்குது, காடே தெரியுது. அடி எங்கேயோ போகுது, அம்பு எங்கேயோ போகுது. அடுத்த ஆளை கேட்டாங்க, அவன் அம்பு எங்கேயோ போகுது. கடைசியாக ஒருத்தர் வந்தான், என்னப்பா தெரியுது? என்னப்பா தெரியுது? மரம் தெரியுதா? தெரியலைங்க. அப்புறம் மாங்காய் தெரியுதா? தெரியலைங்க. இது என்னதான் தெரியுது? அந்த மாங்காயோட காம்பு மட்டும் தான் தெரியுதுன்னா. இந்த மாங்காய் ஒட்டிகிட்டு இருக்கும்ல மரத்தில், அந்த காம்பு தான் தெரியும். மற்ற மாங்காய் தெரியல. மரம் கிளை, அந்த மாங்காய் இருக்கக்கூடிய கிளை, அந்த மரம், பக்கத்து மரம், இந்த பக்கத்து மரம் தாண்டி அந்தான மரம் எதுவுமே தெரியலைங்க. எதுப்பா தெரியுது உன் கண்ணில்? அந்த காம்பு மட்டும் தான் தெரியுது, வேறு எதுவும் தெரியல. அடி அப்புறம் கரெக்டாக போய் அங்கே அடிச்சு மாங்காய் கீழே வந்துடுச்சு. அப்போ ஒன்று குறிக்கோள் என்னவோ அது மட்டும் தான் தெரியணும் கண்ணில். அதுக்கு இந்தான அந்தான பார்வை போகவே கூடாது. இதை பார்த்தா நல்லாயிருக்கும், அதை பார்த்தா நல்லாயிருக்கும், அது நல்லாயிருக்கு, இது நல்லாயிருக்கு அப்படின்னு போகக்கூடாது. எது உன்னுடைய குறிக்கோளோ அது மட்டுமே ஒன்றையே குறிக்கோளாக்கி நீ வாழ்க்கையை நடந்தால் உனக்கு வெற்றி. அதான் சொல்கிறாங்க, சாகல் பசரு தகா. பார்வையாகிறது வழி இறை இந்த பக்கமும் அந்த பக்கமும் போகவும் இல்லை, அதை கடந்தும் போகவில்லை. சாகல் பசரு தகா. லகது ரஆமின் ஆயாத்தி ரப்பிஹில் குப்ரா. நிச்சயமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் ரப்புடைய மிகப்பெரிய அத்தாட்சிகளை பார்த்தார்கள். யாரை? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்தார்கள், சூர நரகத்தை பார்த்தார்கள், இவற்றையெல்லாம் அப்படின்னு இந்த ஆயத்து. இது வரைக்கும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வைத்து அர்த்தம் வச்சோமா இல்லையா? இப்போ இதையே சிலர் அல்லாஹ்வை பார்த்தார்கள் என்று அர்த்தம் வைக்கிறாங்க. அப்படி நாம் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ் தஆலா. அல்லமஹு, அது வரைக்கும் வச்சுங்க. அல்லமஹு, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அவர்களுக்கு இதை கற்றுக் கொடுத்தான். ஷதீதுல் குவா, மிகவும் வலிமை வாய்ந்தவனாகிய அக்தாலா அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா கற்றுக் கொடுத்தான். தூ மிர்ரத்தின், அவன் அழகிய தோற்றம் உடையவன் அல்லது மிகவும் சக்தி வாய்ந்தவன். ஃபஸ்தவா, அவன் அனைத்து சிருஷ்டிகளிலும் செவ்வையாக ஆகியிருக்கிறான். ரஹ்மான் அல் அர்ஷிஸ்தவா வருதில்ல. வஹுவ, அவனோ பில் உஃபுகில் அலா, உயர்ந்த நற்குணத்தில் இருக்கிறான். இங்கே உஃபுகின்ற அர்த்தம் என்ன பை? குணங்கள் என்று அர்த்தம் வைக்கணும். உயர்ந்த சிஃபாத்துல்லா, மிக உயர்ந்த சிஃபாத்துகள் மீது இருக்கிறானே அப்படிப்பட்ட அல்லாஹ். சும்ம தனா, பின்பு அவர்கள் நெருங்கினார்கள். யார் நெருங்கினார்கள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஃபததல்லா, மேலும் நெருங்கினார்கள். ஃபகான காப கௌசைனி, காப கௌசைனி, 2 விற்களின் அளவுக்கு அவர்கள் நெருங்கிவிட்டார்கள். அதுனா, இன்னும் அதைவிடவும் அதிகமாக நெருங்கிவிட்டார்கள். அப்போ அங்கே 4 நெருக்கம் சொல்கிறார் நாம் தலா. தாத்தி நெருக்கம், சிஃபத்தான், தாத்து சிஃபாத் அஃபால் ஆசார், 4 வகையாகவும் ஹக்குடைய நெருக்கத்தை புரிஞ்சுங்களா கொண்டு வர்றதுக்கு 4 வகை நெருக்கம் புரிஞ்சுங்களா. காப கௌசைனுக்கு இந்த அர்த்தம் சொல்லக்கூடியவர்கள் பலவிதமான அர்த்தம் சொல்கிறாங்க. கௌசனா என்ன அர்த்தம்? வில்லு. இது ஒரு வில்லு, இப்படி, இது இன்னொரு வில்லு. என்ன ஆச்சு இப்போ? வட்டமாயிடுச்சுல, 2 வில்லு சேர்ந்து என்ன ஆயிரும்? மேலே ஒரு வில்லு கீழே கழுத்து வைங்க பை, வட்டமாயிடுச்சா? அப்படி வட்டம், நடு வட்டமோ, வட்டத்தில் பாதி தானே, பாதி அறுத்துட்டா அது மேலே ஒரு வில்லு, கீழே ஒரு வில்லு. அதுதான் அது மாதிரி மேலே ஹக்கு, கீழே ஹல்க்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2க்கு நடுவில் அவங்க பர்ஸகுல் பைன் ஹக்கி வல் ஹல்க், ஹக்குக்கும் ஹல்க்குக்கும் மத்தியில் பர்ஸகே குப்ரா யார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹக்கும் ஹல்க்கும் சந்திக்கும் இடமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார். அதாவது ஹக்கு தாலா ஹதியத், ஷான ஹதியத்தில் இருக்கான். வஹதத் பெருமானாருடைய அந்தஸ்து, வாஹிதியத் ஹல்குடைய அந்தஸ்து. அப்போ அஹதியத்துக்கும் வாஹிதியத்துக்கும் நடுவில் வஹதத் என்ற நிலை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிலையாக இருக்கிறது. அதனால் அவர்கள் காப கௌசை என்று கூறுகிறார்கள். இது சிலருடைய விளக்கம் அப்படி சொல்கிறாங்க. சிலர் கூறுகிறார்கள் கௌஸ் அப்படின்னு சொல்கிறது வில், வில்லுன்னு அர்த்தம், வளைந்த வில்லு. இதை குறிக்குதான். இது வில்லாக இருக்குல்ல, புருவம், இது ஒரு வில்லு, இது ஒரு வில்லு. 2க்கும் மத்தியில் உண்டான காப கௌசைன்னு புருவ மத்தி. இப்போ புருவ மத்தி, இதுக்கு பேர் காப கௌசைன்னு பேர், கதிர கௌசைன் என்று பேர். அந்த இடத்துல தான் அல்லாஹ்வுடைய ஜோதி மிளிரக்கூடிய இடம், பெருமானுடைய 100 மின்னக்கூடிய இடம். அதனால் நக்ஷபந்திய தரீக்காலெல்லாம் பார்த்திங்கன்னா மொத்த சக்தியும் புருவத்துக்கு மத்தியில் கொண்டு அப்படியே முராக்கபா செய்ய சொல்லுவாங்க. நான் இப்போ என் உயிரே அங்கே தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சிந்தனையில் கொண்டு வந்து முராக்கபா செய்யணும் அப்படின்னு சில தரீக்காக்களை சொல்லிக் கொடுக்குறாங்க. அது சிஷ்டியா காதிரியா தரீக்கா அந்த மாதிரி இல்லை,
வேறு சில தரீக்காக்களில் அந்த புருவ மத்தின்னு சொல்கிறது, ஒட்டுமொத்த சக்தியும் புருவ மத்தி கொண்டு வந்துடணுமா. கொண்டு வந்து அதில் அந்த அங்கே வந்து ஹக்குத்தாலாவுடைய தஜல்லி அங்கே வெளியாகுதுன்னு சொல்லி முராகபா செய்யணும் என்று சொல்லி தருகிறார்கள். இப்படி ஆளாளுக்கு விளக்கம் சொல்கிறாங்க. பலரும் பல நூறு விளக்கங்கள் சொல்கிறார்கள். அப்போ அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா காப கௌசைனி அளவுக்கு நெருங்கி விட்டான், மிக நெருக்கமாக வந்து விட்டான். அப்போ தனா ஒன்று, ததல்லா ஒன்று, காப கௌசைனி ஒன்று, அது 4 விதமாக நெருக்கம், 4 விதங்களில் நெருங்கினான். முதல்ல ஜிஸ்மு என்னதில்லை, அது ஒரு நெருக்கம். இந்த ஜிஸ்மை என்னதில்லை, இது ஹக்குடைய உஜூது. இப்போ ஓரளவு நெருங்கிட்டோம். கல்பு என்னதில்லை, இது அல்லாஹுடைய இல்முடைய மர்கஸுக்கு பேர் கல்புன்னு சொன்னோம். இது அடுத்த விதமான இருக்கும். இந்த ரூஹ் என்னதில்லை, இது ஹக்குடைய நூர் அப்படின்னு சொன்னோம். இது 3வது நெருக்கம். சரிங்களா? ஒன்று தர்க்கு செய்யணும், ஒவ்வொன்றா கழட்டுறது, இது 3வது நெருக்கம். இந்த நஃப்ஸு என்னதில்லை, இது ஹக்குடைய ஷுஹூது என்று கொண்டு வந்தோம். இது 4வது நெருக்கம். இப்போ ஜிஸ்மு, கல்பு, ரூஹு, நஃப்ஸு 4ஐயுமே கலற்றி விடுவது, கலற்றி விட்டு ஹக்கின் பக்கம் முன்னேறுவது. இந்த 4ஐயுமே கழட்டுனாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மூசா அலைஹிஸ்ஸலாம் 2 கழட்ட சொன்னாங்க அல்லாஹ் தஆலா. ஃபஹ்லா அலைக், அந்த அளவு நெருக்கம். கவனிங்க வைங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபஹ்லா அலைக், 2 செப்பலையும் கழட்டி விட்டுட்டு வாங்க நபியை. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4ஐயும் கழட்ட சொல்கிறாங்க. ஜிஸ்மு, கல்பு, ரூஹு, நஃப்ஸு 4ஐயுமே கழட்டி விட்டு என்கிட்ட வாங்க. இப்போ 4 விதமான இருக்கும். தனா ஃபத்ததல்லா கான காப கௌசைனி அவ் அதுனா, 4 விதமான இருக்கும். ஜிஸ்மை கழட்டி, கல்பை கழட்டி, ரூஹை கழட்டி, சிர் நஃப்ஸையும் கழட்டி விட்டோன்னா அவ் அதுனா, முழுமையாக ஹக்கு தாலாவின் பக்கம் அவர்கள் ஃபனாஃபில்லாவில் தாமாக ஆகிவிடுகிறார்கள். இப்போ அவுஹா இலா அப்தி, அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா வஹி இறக்கி வைத்தான் தன் அடியாராகிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மீது. மா அவுஹா, எதை வஹி இறக்கி வைத்தானோ அது அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் தான் வெளிச்சம். மா கதபல் ஃபுஆது, பெருமானுடைய திரு உள்ளமாகிறது பொய்ப்பிக்கவில்லை. மாறா, எதை பார்த்ததோ அதை அந்த உள்ளம் பொய்யாக்கவில்லை. பார்த்ததை ஏன் பொய்யாக்கலைன்னு பார்த்து அல்லாஹ்வாக இருக்கும்போது சந்தேகம் வரவே வராது. அல்லாஹ்வுடைய பேச்சை கேட்டால் இது அல்லாஹ்வுடைய பேச்சாக இருக்கும்போது சந்தேகம் மூசா நபிக்கு வந்துச்சுங்களா? குச்சியை போட்டாங்க, அசாவை போட்டாங்க, பாம்பாயிருச்சு, அப்போ கூட சந்தேகம் வந்துச்சு. இது நிசமாலும் பாம்பா, இது மோஜிசா, அதனால் நம்ம கடிச்சு போடும் ஓடனாங்க பாருங்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம். ஆனால் அல்லாஹ்வுடைய சந்தேகம் வந்துச்சு, சைத்தான் பேசுகிறானா, இல்லை அல்லாஹ் தான் பேசுகிறானா, அல்லாஹ்வுடைய பேச்சு தானா, இல்லை வேணும் சைத்தான் வந்து புருடா விட்றானா தான் அல்லாஹ் அப்படின்னு சொல்லி பேசுகிறானா, சந்தேகம் வரல. ஏன் வரல அப்படின்னு கேட்டால், மனிதர்களுடைய பேச்சு இருக்குது பார்த்தீங்களா, இதை நம்ம காது தான் கேட்கும். மனிதனுடைய உருவம் இருக்க இதை நம்ம கண்ணு தான் பார்க்கும். சொல்லலாம். ஏன்னா அவர்களுக்கு தனிப்பட்ட அந்த பேச்சுக்கு தனி விட ஒரு தயன் இருக்குது, அந்த உருவங்களுக்கும் தனிப்பட்ட ஒரு தயன் வடிவம் இருக்கிறது. அதனால் இந்த கண்ணு தான் பார்க்கும், இந்த காது தான் கேட்கும். ஹக்கு தஆலா எல்லா இடத்துலையும் இருக்கிறான், அவன் இல்லாத இடம் இல்லை. நம்ம அன்ஃபஸ்லையும் இருக்கிறான், ஆஃபாக்லையும் இருக்கான், உள்ளும் இருக்கான், வெளியிலும் இருக்கிறான். ஹக்கு தஆலா நம்ம இடத்துல பேசுவானே, ஆனால் நம்ம காது மட்டும் இல்லை, உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அத்தனையுமே கேட்கும். இதா கல்லம் ஃபக்குல்லி மசாமியு, என் நேசனாகி நீ பேசினால் என் உடல் உறுப்புகள் ஒவ்வொரு மயிர் கால்களும் கூட காதாக ஆகிவிடும், கேட்க ஆரம்பிச்சிடும். வைதா நலர்த்து இலை, உன் பக்கம் நான் பார்த்தால் ஃபக்குல்லி ஆயினுன், என் உடல் முழுசும் கண்ணாயிடும். அப்போ இங்கே பாருங்கள், அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அது மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து அல்லாஹ்வுடைய கலாமை கேட்டாங்களே, காது மட்டும் கேட்கல, அவங்களுடைய கண்ணும் கேட்டுச்சு, கையும் கேட்டுச்சு, எல்லாமே எப்படி கேட்குங்க. இப்போ எல்லாமே பேசணும் சொல்கிறேன் குர்ஆனில், அன்தகன அல்லாஹுல்லதி அன்தக குல்ல ஷை. கை காலை பேசுமா இல்லையா? நான் சாட்சி சொல்கிறேன்னு சொல்லுச்சு. எது சொல்லுச்சு? முதுகு, கை, கால், தோல். யௌம நஷ்ஹது அலைஹிம் அல்சினத்துஹும் வ ஐதீஹிம் அர்ஜுலுஹும், காலும் சாட்சி சொல்லணும். இன்னொரு இடத்துல ஜுலூதுஹும் வ காலு லி ஜுலூதிஹிம் லிம ஷஹித்தும் அலைனா. அவருடைய தோள்கள், தோல் எங்கே இருக்குது? தோல் எங்கே போயிருக்கு? தோல் இல்லாத இடம் எங்கே போயிருக்கு? தோல் இல்லாத இடம் எங்கே இருக்குது உடம்புல? தலையில் கண்ணுக்கு மூடினா மேலே தோல், திறந்தால் உள்ளுக்குள்ளே மெல்லிய தோல், அது கண்ணுடைய தோல். அது நாக்குலேயும் தோல், நாக்குடைய தோல், சிவப்பு கலர் தோல்.
இங்கேயும் தோல் இருக்குது. தோல் யானா இருக்கா பை? ஏங்க வாயை திறந்தால் அங்கே நடுவில் தான் தோல் இல்லை, 3 முடியும் தோல். தோல் இல்லாத இடங்கி இல்லை பார்த்தீங்களா? அப்போ மொத்த தோலும் சாட்சி சொல்லுது கியாமத்துனா மொத்த தோலும் பார்த்துட்டு தான் இருக்குன்னு அர்த்தம். இப்போ மொத்த தோலுக்கும் பார்க்குற சக்தி இருக்குது, அல்லாஹ் பார்க்க வைக்கலை. அப்போ அல்லாஹ் ஜல்ல ஷானுடைய பேச்சை கேட்கிற பொழுது மொத்த தோலும் கேட்குற காதாக மாறிடும். அதனால் காதால் கேட்குறதுக்கும் மற்ற உடம்புல கேட்குறதுக்கும் வித்தியாசமாக இருக்குமா இல்லையா? மனிதருடைய சொல்ல தான் காது கேட்கும், அல்லாஹ்வுடைய சொல்ல அல்லாஹ் தான் எல்லா இடத்துலையும் இருக்கானே, எல்லாமே கேட்கும். அதில் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு இன்னனி அனல்லா சத்தம் வந்த பொழுது அவங்க கேட்டாங்கல்ல, சந்தேகமே வரல அல்லாஹ் பேசுகிறனா இல்லையா அப்படி. அலைஞ்சா அதே மாதிரி மூசா பெருமாள் அல்லாஹ் பார்த்தாங்களா இல்லையா? நம்ம பார்க்குறது அல்லாஹ்வையா வேறு யாரையுமோ சந்தேகமே வரல அவங்களுக்கு. ஏன்? கண்ணு மட்டும் இல்லை, மொத்த உடலும் பார்க்கும், நம்ம தோலும் பார்க்கும். எல்லாத்துக்கும் இன்பம் வேணுமா? கண்ணு மட்டுமா இன்பத்தை பெற்றா? பார்க்குற இன்பத்தை கண் மட்டுமா பெற வேண்டும்? இப்போ மற்ற உடம்புக்கு ஆசை வராதா? நாங்களும் தான் அல்லாஹ் பார்க்குவோம் அப்படின்னு எல்லா உடம்பும் தான் பார்க்கும். அதனால் சந்தேகமே வராது. அவன் மொத்த உடம்பும் பார்க்கக்கூடிய ஒரே காட்சி ஹக்குடைய திருக்காட்சி தான். ஹக்குடைய திருக்காட்சியை ஒத்த உடம்பும் பார்க்கும். இன்ஷா அல்லாஹ் மறுமையில் பார்ப்போம். அப்போ நம்முடைய ஹோல் உடல் பார்க்கும், மொத்த உடம்பும் கேட்கும். அல்லாஹ் ஜி அல்லாட்ட பேசுவோம், நம்ம நாக்கு மட்டும் பேசாது, மொத்த உடம்புமே பேசுவோம் அல்லாட்ட. அந்தக்க அல்லாஹ் அல்லதி அந்தக்க அல்லாஹுல்லதி அந்தக்க குல்ல ஷையின், அனைத்தையுமே பேச வைத்த அல்லாஹ் எங்களை பேச வைத்தான் என்று அந்த தோல் சொல்லுது, கால் சொல்லுது, கை சொல்லுது. இன்னும் வர குரான் வருதா இல்லையா? அப்போ தோலும் பேசுது பாரு. யார்கிட்ட பேசுது? இப்போ அல்லாட்ட பேசுதுங்க தோல். அப்போ அல்லாட்ட நம்ம பேசுகிற பொழுது உச்சத்திலிருந்து உள்ளங்கால் வரை நாக்காயிரும், எல்லாமே பேசும். பை எல்லாம் பேசும். அது எப்படிங்க? தோலுக்கு நாக்கே இல்லையே, எங்கேருந்து காற்று வரும்? எங்கேருந்து தொண்டையே இல்லையே, காற்று வந்தால் தானே பேச்சு வரும். உள்ளேருந்து காற்று வருது, அந்த காற்று வந்தோன்னா உதடு அதை அசைச்சு கொடுக்குது, நாக்கு அசைச்சு கொடுக்குது. லா இலாஹ இல்லல்லாஹு அப்படின்னு உதடு அசைந்து நாவு அசைந்து இதெல்லாம் வந்து ஃபங்க்ஷன் ஆகி நாக்கு ஆடி உள்ளேருந்து காற்று வருதா இல்லையா? இப்போ தோலுக்கு இங்கேருந்து சவுண்டு எப்படி வரும்? இங்கேருந்து சவுண்டு வருது, எதுவுமே வாயிலாம் ஆடுறது, காற்றுலாம் வரும். உள்ளேருந்து புஷ்ஷுன்னு காற்று வருதா? ஆன் பண்ணோன்னா ஒரு காற்று உள்ளேருந்து புஷ்ஷுன்னு வெளியே வந்து சத்தத்தை வெளியே கொண்டு வந்து காது கேட்குதா? எந்த காற்றும் வரதில்லை பை. சவுண்டு எப்படி வருது? இது பேசுறது நம்மள்கிட்ட, நம்ம பேசுறது கேட்குதா இல்லையா? காதும் இல்லை, காது ஓட்டையும் இல்லை, காது மடலும் இல்லை, அதே மாதிரி அதில் இந்த சவ்வும் இல்லை, எதுவும் இல்லை. கேட்குதா இல்லையா? நரம்புகளும் எங்கேயும் இருக்க மாதிரி தெரியல. இப்போ நாம் பேசுவது இது கேட்கிறது, இது பேசுவதை நாம் கேட்கிறோம். இது பேசுது, கேட்குது, பார்க்குதா இல்லையா? இப்படி நம்மளே பார்க்குது, இப்படி முடிச்சு பார்க்குது. கண் இல்லை, விழி இல்லை, இத்தனும் ஓட்டம் மட்டும் வச்சுருக்கான், அதுக்கு மேலே கண்ணாடி போட்டானோ. இதில் நம்மளே பார்க்குது, இப்படி நம்ம என்ன செய்கிறோங்கிறத பார்க்குது. பார்த்து மட்டும் இப்போ சாட்சி வேறு சொல்லுது உடனே. அப்போ அப்படியே லைவாக அப்படியே அமுச்சிடுது. எனவே இது எங்கே எங்கள் மூலி கருமூலி எங்கே இருக்குது? கேமரா எங்கே இருக்குது? லென்ஸ் எங்கே இருக்குது? எனவே தோல் எங்கே இருக்குது? எதுவும். இப்போ இது அல்லாஹ்வுடைய அற்ப படைப்பு, அல்லாஹ்வுடைய படைப்புகளில் படைத்த மனுஷன் படைத்த அற்ப படைப்பு இது. இதுக்கு இந்த சக்தி இருக்கும்போது அல்லாஹ் சக்தி இருக்காதா மறுமையினால? அப்போ அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலாவை பார்க்கிற பொழுது மா கதபல் ஃபுஆது, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரு உள்ளம் எதையும் பொய்ப்பிக்கவும் இல்லை. மாறா, தாங்கள் எதை பார்த்தார்களோ அதை. அஃபதுமாரூனஹு, நீங்கள் என்ன சந்தேகப்படுகிறீர்களா நபி அவர்களை? அலாமா யரா, அவன் பார்த்த ஒன்றை அல்லாஹ் சந்தித்தார்களே அது சந்தேகப்படுகிறீர்களா? வலக்கது ரஆஹு, நிச்சயமாக அவர் அல்லாஹ்வை தன் வெளிக்கண்களால் பார்த்தார்கள். நஸ்லத்தன் உஹ்ரா, இன்னொரு முறை இந்த சிதறத்தில் முன்தஹா, சிதறத்துல் முன்தஹா என்ற அந்த இடத்தை தாண்டி பெருமாள் போனாங்க இல்லையா, அங்கே பார்த்தார்கள். இந்தஹா ஜன்னத்துல் மஅவா, அங்குதான் ஜன்னத்துல் மஅவா என்ற சொர்க்கம் இருக்கிறது. இது யக்ஷ சிதறத்தமா யக்ஷா, அந்த சிதறத்தை எது சூழ்ந்து கொண்டதோ அல்லாஹ்வுடைய அல்லாஹ்வின் அருள் ரஹ்மத் சூழ்ந்து கொண்டதே, அந்த ரஹ்மத் சூழ்ந்து கொண்ட நேரத்திலே மா சாகல் பசரு மா தகா, பெருமானுடைய பார்வை தாண்டி செல்லவும் இல்லை, சாகனா அது வளைந்து செல்லவும் இல்லை, தாண்டி செல்லவும் இல்லை. அப்படி நேரடியாக ஹக்கு தஆலாவை பார்த்து கொண்டிருந்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். லகத் ரஆ மின் ஆயாத்தி ரப்பிஹில் குப்ரா, ரப்புடைய மிகப்பெரிய அத்தாட்சிகளை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே பார்த்தார்கள். அப்படின்னா ஹக்கு தஆலாவை பார்க்குறது தான் மிகப்பெரிய அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள், பெரிய அத்தாட்சி. அப்போ பார்க்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்தான். அந்த இப்போ 2 அர்த்தம் வச்சாச்சு. இது இப்படி சிலர் அர்த்தம் வைக்கிறாங்க, இப்படியும் சிலர் அர்த்தம் வைக்கிறாங்க சஹாபாக்களிலேயே.
சரியா? சரி. அஃபரைத்துமுல் லாத்த வல் உஸ்ஸா, நபி நீங்கள் பார்த்தீர்களா இவர்கள் வணங்கக்கூடிய அந்த லாத்து உஸ்ஸாவை, அவருடைய தெய்வங்களுடைய பெயர். மனாத்த சாலிசத்தல் உஹ்ரா, மூன்றாவதாகிய மனாத் என்ற தெய்வத்தை பார்த்தீர்களா நீங்கள்? யார் வணங்குகிற தெய்வங்கள்? காஃபிர்கள் வணங்கக்கூடிய தெய்வம். இவற்றையெல்லாம் தெய்வம் என்று அவர்கள் சொல்லி கொண்டு வருகிறார்கள். நபி நீங்கள் சொல்லுங்கள், அலக்குமு தக்கரு வலகுல் உன்சா, உங்களுக்கெல்லாம் ஆண் பிள்ளைகள், அல்லாஹ்வுக்கு மட்டும் பெண் பிள்ளைகளா? இந்த லாத்து உஸ்ஸா மனாத்தெல்லாம் அல்லாஹ்வுடைய பொம்பளை பிள்ளைங்கன்னு சொல்லிக்கிறான். இந்த லாத் என்பது அல்லாஹ்வுடைய பொம்பளை பிள்ளையாம், மனாத்து அல்லாஹ்வுடைய பெண் பிள்ளையாம் என்றெல்லாம் அவர்கள் கூறிக்கொள்கிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான், உங்களுக்கெல்லாம் ஆண்பளை பிள்ளை வேணும், பொம்பளை பிள்ளை பிறந்தால் கொண்டு போய் உயிரோடு புதைச்சிடுவான் மண்ணுக்குள்ளார. அல்லாஹ்வுக்கு மட்டும் பொம்பளை பிள்ளை இல்லை. அலக்குமு தக்கரு வலகுல் உன்சா, உனக்கு வந்து ஆம்பளை பிள்ளை, அல்லாஹ்வுக்கு மட்டும் பொம்பளை பிள்ளை இல்லை. தில்க இதன் கிஸ்மத்தும் லீசா, இது என்ன மிகப்பெரிய அநியாயமான பங்கீடாக அல்லவா இருக்கிறது. லீசான்னு சொன்னால் அல் ஜவுர், அநீதி, லுல்ம். கிஸ்மத்துனா பங்கீடு, அநீதமான பங்கீடாக அல்லவா இருக்கிறது. உனக்கு ஆம்பளை பிள்ளை வேணும், பொம்பளை பிள்ளை வேணாங்கிற, அல்லாஹ்வுக்கு மட்டும் பொம்பளை பிள்ளைங்கிற. மலக்குகள்லாம் அல்லாஹ்வுடைய பொம்பளை பிள்ளைங்க அப்படிங்கிற. தேவதைகள் மலக்குகள்லாம் யாரா? அல்லாஹ்வுடைய பெண் பிள்ளைகள் என்று கூறுகிறார்கள். இப்போ இது மட்டும் இது நியாயமான பங்கீட தெரியலையே அப்படின்னு அர்த்தம் என்ன? இப்போ அல்லாஹ்வுக்கு நீ ஆம்பளை பிள்ளை இருக்குதுன்னு சொன்னால் நான் ஒத்துக்குவோம் அல்லாஹ் தாலா, அப்படியா? அல்லாஹ் தாலா ஆம்பளை பிள்ளை இருக்குதுன்னு சொன்னாலாச்சும் அல்லாஹ் தாலா ஒத்துக்குவோம். பொம்பளை பிள்ளை இருக்குதுன்னு நீ சொல்கிறியா? அது ரொம்ப அநியாயமாக இருக்குது அப்படி அர்த்தம். அப்படி டோட்டலி நீ சொல்கிறதே பொய், அதில் வேறு இப்படி வேறு சொல்லிக்கிறியே, இது வேறு இது அதோட பெரிய பொய்யாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது. பஞ்சா இல்லையாப்பா? அப்போ இது வந்து கிஸ்மத்தும் லீசான்னு சொன்னால் அப்போ நீதமான பங்கீடாக அல்லாஹ்வுக்கும் 4 ஆம்பளை பிள்ளைங்க அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் ஒத்துக்குவான் அப்படி அர்த்தமா? அப்படி அர்த்தம் கிடையாது. அவர்கள் செய்வதே அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா அவள் செய்யக்கூடிய அந்த காரியங்களை அவர்களுக்கிட்டே பழித்து காட்டுகிறான். பழித்து காட்டுற மாதிரி அது. தில்க இதன் கிஸ்மத்தும் லீசா, நிச்சயமாக இதுவாகிறது அநீதமான பங்கீடாக இருக்கிறது. ஹிய இல்லா அஸ்மா, இவைகளெல்லாம் வெறும் பெயர்கள் தான். எது? லாத்து உஸ்ஸா. சம்மைத்துமுஹா, நீங்கள் அதை கொண்டு பெயர் வைத்தீர்கள். அன்தும் வ ஆபாக்கும், நீங்களும் உங்களுடைய முன்னோர்களும் சேர்ந்து இதுக்கெல்லாம் ஒரு பேர் வச்சிங்க. ஒரு கல், ஒரு சிலை ஒன்று செய்கிறதுக்கு ஒரு பேர் வைக்கிறது, இவ்வாறு நீங்கள் வைத்துக் கொண்டீர்கள். மா அன்ஸல் அல்லாஹு பிஹா மின் சுல்தான், நிச்சயமாக அல்லாஹ் தஆலா அதன் மீது எந்த ஆதாரத்தையும் இறக்கவில்லை. யத்தபிஊன இல்லல் தன்ன, நீங்கள் வெறும் கற்பனையை தவிர வேறு எதையும் பின்பற்றவில்லை. ஒமா தஹுவல் அன்ஃபுசு, இன்னும் உங்கள் உள்ளம் எதை ஆசைப்படுகிறதோ அத்தகைய வீணான ஒன்றைத்தான் நீங்கள் பின்பற்றினீர்கள். வலகது ஜாஅஹும் மிர் ரப்பிஹிமுல் ஹுதா, நிச்சயமாக அவரிடத்திலே அவர் ரப்பிடமிருந்தும் தெளிவான நேர்வழி வந்திருக்கிறது. அப்பவும் அவர் வழி தவறி தீய வழியில் செல்லுகிறார்கள். அம்லில் இன்சானி மா தமன்னா, இந்த மனிதனுக்கு அவன் ஆசைப்பட்டதெல்லாம் கிடைத்து விடுமா? மனுஷன் என்ன ஆசைப்படுறான்? இந்த தெய்வங்கள்லாம் எனக்கு மறுமையினால் வந்து சிஃபாரிஸ் செய்யும் என்று ஆசைப்படுகிறான். அப்படியெல்லாம் கிடைத்து விடுமா? ஃபலில்லாஹில் ஆஹிரத்து வல் ஊலா, ஆஹிரத்தும் துனியாவும் பிந்திய உலகமும் முந்திய உலகமும் அல்லாவின் கையில் தான் இருக்கிறது. தான் யாருக்கு எதை நாடுகிறானோ அதை அல்லாஹ் கொடுப்பான். கம்மிம் மலக்கின் ஃபிஸ் சமாவாத்தி, வானத்திலுள்ள எத்தனையோ கோடிக்கணக்கான மலக்குகள். லா துகுனி ஷஃபாத்துஹும் ஷையன், அவருடைய ஷஃபாத் ஆகிறது இவர்களுக்கு எந்த நன்மையும் எந்த பலனும் தராது. இல்லா மின் பஅதி யஅதனல்லாஹு லிமன் யஷாஉ வ யர்தா, தான் யாரை நாடுகிறானோ, தான் யாரை பொருந்தி கொள்கிறானோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அனுமதி கொடுத்த பின்னாலேயே தவிர, அல்லாஹ் தஆலா இவர்களுக்கு சிஃபாரிஸ் செய்யலாம் என்று அனுமதி கொடுத்தா நபிகளோ மலக்குகளோ குர்ஆனோ சிஃபாரிஸ் செய்வார்கள். அப்போ அல்லாஹ் மன்னிப்பார். அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல் யாரும் சிஃபாரிஸ் செய்ய முடியாது. இன்னல்லதீன லா யுமினூன பில் ஆখিরাতি, ஏக சொல்கிறான், தான் வணங்குறான் தெய்வங்கள்லாம் மறுமையினால் எனக்கு சிஃபாரிஸ் செய்யும் எல்லா இடத்துல வந்து சொர்க்கத்துக்கு கொண்டு போகிறதுக்கு என்று இவன் சொல்லுகிறான். அதனால் அல்லாஹ் தஆலா அப்படி செய்யாது என்று அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா கூறுகிறான். இன்னல்லதீன லா யுமினூன பில் ஆখিরাতি, நிச்சயமாக மறுமையை யார் ஈமான் கொண்டார்களோ அவர்கள். இன்னல்லதீன லா யுமினூன பில் ஆখিরাতি, மறுமையை கொண்டு ஈமான் கொள்ளாத காஃபிர்கள். ல யுஸம்மூனல் மலாயிகத, மலக்குகளுக்கு பெயர் வைக்கிறார்கள். தஸ்மியத்தல் உன்சா, பெண்களுக்கு பெயர் வைப்பதைப் போல பெயர் வைக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய பெண் பிள்ளைகள் இவர்கள் என்று கூறி பொம்பளைங்களுக்கு பேர் வைக்கும். இந்த மலக்கு இந்த பேர், அந்த மலக்கு இந்த பேர் என்று இவர்களாக பெயர் வைத்து பெண் பெயர்களை வைத்து கூப்பிட்டுக் கொள்கிறார். இப்போவும் பார்த்தீங்கன்னா தெய்வங்களாக துனியாவில் சொல்கிறாங்களே, இவர்கள் வந்து ஆண் தெய்வங்கள் ரொம்ப கம்மி தான், பெண் தெய்வங்கள் தான் இவங்க ரொம்ப அதிகமாக வச்சுருப்பானோ. மாரியாத்தா காளியாத்தான்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அம்மன், அந்த அம்மன், இந்த அம்மன், நிறையா பெண் தெய்வங்கள் தான் இவங்களை அதிகமாக வச்சுருப்பாங்க. காமாட்சி,
மீனாட்சி சொல்கிறாங்களே பை, ஆண் தெய்வங்களுடைய எண்ணிக்கை கம்மி தான். இதுதான் அந்த மக்களுடைய அந்த காலத்துடைய மக்களும் பழக்கமாக இருந்துச்சு. அவர்கள் வந்து அதிகமாக பெண்களுடைய பெயர்களை பெண் சூட்டி பெயருக்கு சூட்டி அழைத்தார்கள். தஸ்மீத்துல் உன்சா ஒமாலஹும் பிஹி மின் இல்மின், நிச்சயமாக இதை பற்றி அவர்களுக்கு எந்த விதமான அறிவும் இல்லை. இன் எத்தபியூன இல்லல் தன்ன, வெறும் வீண் கற்பனையை தவிர வேறதையும் அவர்கள் பின்பற்றவில்லை. இப்போ இன்னல் தன்ன, இந்த வீண் கற்பனை ஆகிறது. லா யுகுனி மினல் ஹக்கை ஷையன், உண்மையிலிருந்தும் எந்த ஒன்றையும் அவர்களுக்கு பலன் தராது, எந்த உண்மையும் அவர்களுக்கு கொடுக்காது, வெறும் பொய்கள் தான் இது. அரில் அம்மன் தவல்லா இருக்கிறேன். எனவே நபி அவர்களே, நீங்கள் புறக்கணித்து விடுங்கள். யார் நம்முடைய திக்கரை விட்டும் நம்முடைய உபதேசங்களை விட்டும் புறக்கணித்தார்களோ அவர்கள் நீங்களும் புறக்கணித்து விடுங்கள். வலம் யுரிது இல்லல் ஹயாத் துனியா, இந்த உலக வாழ்க்கையை தவிர வேறு எதையும் அவர்கள் நாடவில்லை. இதில் செழிப்பாக வாழணும், இதில் வீடு கட்டணும், ஆசை கட்டணும், கோடீஸ்வரனாக வாழணும், மூத்தா போயிடணும், உலக வாழ்க்கை தான் அவள் நோக்கமாக இருந்தது. தாலிக்கு மபுலகும் மினல் இல்மி, இல்மிலிருந்தும் அவளை அடைந்த உச்சகட்டம் இதுதான். அவளை அறிவுடைய உச்சகட்டம் என்ன? துனியாவில் பெரிய ஆளாக வாழணும், மதிப்போட மரியாதையோட அரச பதவியோட அந்தஸ்தோட அதிகாரத்தோட துனியாவில் வாழணும். இதுதான் அவங்களுடைய ஆசையை ஒழிய ஆகரத்தை பற்றி சிந்தனையே இல்லை. அப்போ பெருமான துவா செஞ்சாங்க, வலா தஜாலி துனியா அக்பர ஹம்மினா வலா மபுலக இல்மினா, எங்கள் அறிவின் உச்சகட்டமாக நீ வந்து எங்கள் துனியாவை ஆக்கி விடாதேயல்லா என்று பெருமான துவா செஞ்சாங்க. இப்போ காஃபிர்களுடைய உலகத்துடைய என்ன அறிவு பெற்றோம், உலக அறிவாளிகள்னு சொல்கிறோம்ல, உச்சகட்டம் என்ன? துனியாவில் பெரிய ஆளாக போகணும். இப்போ காஃபிருடைய கல்வி படிக்கிறாங்களே பள்ளிக்கூடத்தில், காலேஜுகளில், பெரிய பெரிய பல்கலைக்கழகங்களில், அது உச்சகட்டமான அறிவு என்ன? அதை கொண்டு என்ன நாடுறான் அவன்? ஆக்கிரத்தை நடுறானா? அது கொண்டு ஆக்கிரத்தை நடுறானா? உச்சகட்டமான பல்கலைக்கழகம் மிகப்பெரிய டிகிரிலாம் வாங்குறான். எதுக்கான வாங்குறான்? இதெல்லாம் வச்சு துனியாவில் சம்பாதிக்கணும், துனியாவில் பெரிய ஆளாக போகணும், துனியாவில் பெரிய அதிகாரம் பெறணும், பெரிய ஆஃபீஸராக வரணும், சிஇஓ வரணும், அதுக்கு மேலே பெரிய அந்தஸ்து பெறணும், பெரிய கம்பெனி நடத்தணும், பெரிய ஆளாக போயிடணும், செத்து போயிடணும், அதோட முடிஞ்சு கபலை உதவாங்கணும், ஆகரத்தில் அடி வாங்கணும். ராலிக்கு மபுலகும் மினல் இல்ம், இதுதான் அவருடைய இல்முடைய நோக்கமாக இருக்கிறது. இன்ன ரப்பக வஅலம் பிமன் ضل عن சபீலிஹி, நிச்சயமாக அல்லாஹ் ஆகிறவன் அவனுடைய பாதையை விட்டும் யார் வழி தவறினார்களோ அவர்களை நன்கு அறிந்தவனாக இருக்கிறான். வஹுவ அஅலம் பிமன் இஹ்ததா, யார் நேர்வழி பெற்றார்களோ அவர்களையும் அல்லாஹ் நன்கு அறிந்தவனாக இருக்கிறான். வலில்லாஹி மாஃபிஸ் ஸமாவாத்தி வ மாஃபில் அர்லி, வானங்கள் பூமியில் உண்டான அனைத்தும் அல்லாஹ்வுக்கே சொந்தமானதாக இருக்கிறது. ஏன் அல்லாஹ் சொந்தமாக்கி வைத்திருக்கிறான்? லியஜ்ஸி அல்லதீன அஸாஉ பிமா அமிலு, பாவம் செய்தவர்களுக்கு, தீய காரியம் செய்தவர்களுக்கு அவள் செய்தவற்றுக்காக கூலி கொடுப்பதற்காக வேண்டியும், எஜ்ஸி அல்லதீன அஹ்ஸனுல் பில் ஹுஸ்னா, நற்காரியம் செய்தவர்களுக்கு நல்லவற்றை கூலி கொடுப்பதற்காக வேண்டியும் தான் வானம் பூமி அனைத்தையும் அல்லாஹ் தன் கையில் வைத்திருக்கிறான். தான் நினைத்தவர்களுக்கு அல்லாஹ் எதை தேவையோ அதை கொடுப்பான். அல்லதீன எஜ்தனிபூனு கபாயிரல் இஸ்மில் ஃபவாயிஷ், அந்த முஹ்ஸினீன்கள் என்றால் யார்? நல்லடியார் என்றால் யார் என்றால் எஜ்தனிபூன கபாயிரல் இஸ்மி, பாவங்கள் மிகப்பெரிய பாவங்களை விட்டும் ஒதுங்கிக் கொள்வார்கள். வல் ஃபவாஹிஷ், இன்னும் அருவருக்கத்தக்க செயல்களை விட்டும் ஒதுங்கிக் கொள்வார்கள். இல்லல் லமம், சின்ன பாவங்களை தவிர. அது மனுஷன் டெய்லி நடக்க தான் செய்யும். இன்னும் தவிர்த்து கொள்ள நினைத்தாலும் சிறு சிறு குற்றங்குறைகள் நடக்க தான் செய்யும். தவறான ஒரு அந்நிய பெண்கிட்ட போய் ஒரு தவறாக நடந்துக்கிறான், இது வந்து பெரிய பாவத்தை சேரும். நடந்து போகும்போது பார்வைப்பட்டு அஸ்தக்ஃபிருல்லாஹ் தலை திருப்பி, இது லமம். இவன் வந்து விரும்பினாலும் விரும்பாட்டும் சில பாவம் நடந்துடும். இது லமம் என்றால் லம்மத்துன் சிகாரு துனூப். அந்த அந்நிய பெண்ணை பார்த்துட்றான், ஒருத்தன் போய் வேணும்னே ஒருத்தன் போய் அடுத்தவனை அடிக்கிறான், கொள்கிறான், இது பெரிய பாவம். நடந்து போகிறான், தெரியாமல் இன்னொருத்தன் காலை மிதிச்சிட்றான், சோபர் தெரியாமல் மிதிச்சிட்டிங்க மன்னிச்சுங்க அப்படின்னு சொல்கிறான். இது லம்மமில் உள்ளது, சிறு பாவங்கள். இவனை அறியாமல் நிகழ்ந்து விட்ட ஹத்தான், தவறுதலாக நிகழ்ந்து விட்ட, மறதியாக நிகழ்ந்து விட்ட குற்றங்கள் இருக்குது பார்த்தீங்களா? இதெல்லாம் என்ன? இதெல்லாம் சிறு பாவம். ஒருத்தன் அவன் காசை வாங்கிட்டு ஓடிடுறான், கொள்ளையடிச்சிட்டு ஓடிடுறான், இது பெரும்பாவம். ஒரு 100 ரூபா கொடுங்க சாயந்தரம் கொண்டு வந்து தரேன் அப்படின்னு சொன்னான், அவர் காத்துட்டு உட்காந்துருக்க கொண்டு போய் கொடுக்கல, மறந்துட்டான். இதுவும் பாவம் தான், மறந்துட்டு தரேன் சாயந்தரம் தரேன்னு சொல்லி தரல. இப்போ இதுவும் பாவம் தான், லமமில் சேரும், சிறு பாவங்கள். எல்லாம் மன்னிச்சிடுவான் இவற்றை, வளைஞ்சுங்களா? அப்போ அந்த சிறு பாவங்களை அன்றி பெரும்பாவங்களை விட்டும் தவிர்ந்து கொள்கிறார்களே, அப்படிப்பட்ட நல்லடியார்கள். இன்ன ரப்பக வாசிஉல் மஃபிரா, நிச்சயமாக அல்லாஹ் தஆலா விசாலமான மன்னிப்பை உடையவனாக இருக்கிறான். வஹுவ அலமு, நிச்சயமாக அவன் உங்களை நன்கு அறிந்தவனாக இருக்கிறான். பிக்கும், உங்களை பற்றி. இது அன்ஷாக்கும் மினல் அர்லி, பூமியிலிருந்தும் உங்களை அல்லாஹ் எப்போ உண்டாக்கினானோ அப்போவே உங்களை பற்றி நன்கு அறிந்தவனாக இருக்கிறான். இப்போ பூமியிலிருந்து மண்ணிலிருந்து செடி கொடிகளாக முளைந்து, அந்த செடி கொடிகள் மனுஷன் சாப்பிட்டு அது போய் சக்தியாக மாறி மனிதனாக உருவாகுது. அம்மா வயிற்றில், அத்தா வயிற்றில்.
அப்போ நம்முடைய மூலம் எங்கே இருந்துச்சு? மண்ணில் இருந்துச்சு. அந்த மண்ணிலிருந்து உங்களை செடி கொடியாக விளைய வைத்த பொழுதே நான் தெரிந்து கொண்டேன் உங்கள் குணம் எப்படி இருக்கும் என்று எனக்கு தெரியும். அன்ஷாக்கும் என் அரளி, பூமியிலிருந்தும் உங்களை உண்டு செய்த பொழுதே அல்லாஹ் அறிந்தான். வயது அந்தும் அஜின்னத்துன் ஃபி புத்தூனி உம்மஹாத்திக்கும், உங்கள் அம்மாவுடைய வயிற்றில் நீங்கள் அஜின்னத்தாக, ஜனீன் என்பது ஜம் அஜின்னத்து, விழுகட்டிகளாக அம்மா வயிற்றில் உருவாகாமல் வெறும் கட்டிய இரத்த கட்டியாக இருந்தீங்களே, அப்போவே உங்களை பற்றி எனக்கு தெரியும். வலா ஃபலா துசக்கு அன்ஃபசக்கும், எனவே உங்களையே நீங்கள் பரிசுத்தப்படுத்தி கொள்ளாதீங்க. நான் நல்லவன், நான் ரொம்ப கெட்டிக்காரன் என்றெல்லாம் சொல்லிக் கொள்ளாதீர்கள். உங்களை பற்றி அல்லாஹ் நல்லா தெரியும். ஹுவ அலமு பிமனித்தகா, யார் அல்லாஹை பயந்து நடக்கிறார்கள் அவர்களை பற்றி அல்லாஹ் நன்கு அறிந்தவனாக இருக்கிறான். அஃபரை தல்லதி தவல்லா, நபியை இப்படி புறக்கணித்து உங்கள் மார்க்கத்தை புறக்கணித்து உங்களையும் புறக்கணித்து சென்றார்களே, அவர்களை நீங்கள் பார்க்கவில்லையா? வாழ்த்தா கலீலம் அக்குதா, வாழ்த்தா கலீலன், அல்லாஹ் தாலா கொடுக்க சொல்லி உத்தரவு போட்டால், ஏழைகளுக்கு வாரி வழங்கன்னு உத்தரவு போட்டால் கொஞ்சமாக கொடுக்கிறான். கொடுத்துவிட்டு அக்குதா, மிச்சத்திலே அவன் கஞ்சத்தனம் செய்து கொண்டான், மன தடுத்து கொண்டான். அக்குதானா கத்தா மனன்னு அர்த்தம். கொஞ்சம் மட்டும் கொடுத்து விட்டு மீதி அனைத்தும் தானே வைத்து கொண்டான், தடுத்து கொண்டான். ஐந்தஹு இல்முல் கைபி பஹுவ யரா, என்ன அவனிடத்திலே மறைவான ஞானங்கள் இருக்கிறதா, அதை அவன் பார்த்து கொண்டு இருக்கிறானா? இது குறிப்பாக வலீத் இப்னு முகைரா விஷயத்தில் இறங்கியதாக சொல்லப்படுகிறது. தான் வெற்றி பெறுவோம் என்று அவனுக்கு தான் ஜெயிப்பேன், இங்கேயும் எல்லாம் எனக்கு நிறையா கொடுத்துருக்கான், அங்கேயும் எனக்கு நிறையா கொடுப்பான் அல்லா தஆலா அப்படின்னு சொல்கிறான். அவன் இவனிடத்தில் என்ன மறைவானவற்றுடைய ஞானம் இருக்கிறதா, அதை அவன் பார்த்து கொண்டு இருக்கிறானா? அம் லம் யுனப்ப பிமா ஃபி சுஹஃபி மூசா, மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சுஹஃபுகள் என்ற வேத ஏடுகள், இவற்றில் உள்ளதை பற்றி அவர்கள் அறிவுறுத்தப்படவில்லையா? இப்ராஹிம் அல்லதி வஃபா, இன்னும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சுஹஃபுகளில் ஏடுகளில் இருந்தவற்றை பற்றி அறிவுறுத்தப்படவில்லையா, நினைவூட்டப்படவில்லையா? வஃபா அப்படின்னா தம்மம மா உமிரபி, அவர்கள் ஏவப்பட்ட அனைத்தையும் பரிபூர்ணமாக நிறைவேற்றினார்களே அத்தகைய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். என்ன அதில் நினைவூட்டப்பட்டது? அல்லா தஸிரு வாசிரத்துன் விஸ்ர உஹ்ரா, சுமக்கக்கூடிய எந்த நஃப்ஸும் சுமக்காது வேறொரு ஆத்மாவுடைய சுமையை. ஒவ்வொரு ஆத்மாவும் அதனுடைய சுமையைத்தான் அது சுமக்க வேண்டும், அதன் பாவத்தை நன்மைத்தான் அது சுமக்க வேண்டும், வேற ஒன்றை இது சுமக்க முடியாது. அன் லைசலில் இன்சானி இல்லா மாசா, ஒவ்வொரு மனிதனுக்கும் கிடையாது இல்லா மாசா, அவன் எதை முயற்சி செய்தானோ உழைத்தானோ, அவன் எதை செஞ்சானோ அதுதான் அவனுக்கு கிடைக்கும், அடுத்தவன் செஞ்சது இவனுக்கு கிடைக்காது. அன்ன சாயஹு சௌஃபயுரா, இன்னும் ஒவ்வொரு மனிதனுடைய முயற்சிகளும் அவனுடைய உழைப்புகளும் பார்க்கப்பட்டு கொண்டு தான் இருக்கிறது. எல்லாம் பார்த்து தான் இருக்கிறான், நீ என்ன செய்கிறாய் என்பதை எல்லாம் பார்த்து தான் இருக்கிறான். சும்மா யுஜாஹுல் ஜஸா அல்லௌஃபா, பின்பு அல்லா ஜல்லஷான் அவனுக்கு கூலி கொடுப்பான், மிக பொருத்தமான கூலியாக, நிறைவான கூலியாக கூலி கொடுப்பான். வஅன்ன இலா ரப்பிக்கல் முன்தஹா, ஒவ்வொருவரும் நிச்சயமாக அவன் ரப்பின் பக்கம்தான் ஒதுங்கும் இடம் இருக்கிறது, போய் சேரும் இடம் இருக்கிறது. வஅன்னஹு, அந்த அல்லாஹ் ஆகிறவன் யார் என்றால், ஹுவ அல்ஹக்க, அவன்தான் சிரிக்க வைத்தான், வாழ்க்கையிலே அபுக்க அழுக வைத்தான், மகிழ்ச்சியை உண்டாக்கி சிரிக்க வைத்தவனும் அவனே, சோகத்தை உண்டாக்கியவனை அழ வைத்தவனும் அவனே. வஅன்னஹு ஹுவ அமாதவஹிய, அவன்தான் உங்களை மூத்தாக்கினான், உங்களை ஹயாத்தாக்கினான். வஅன்னஹு ஹலக ஸௌஜைனி, அவன்தான் மனிதர்களை இரண்டு பிரிவினராக படைத்தான். அஸ்ஸக்கர வல்லுன்ஸா, ஆணும் பெண்ணுமாக. மின் நுத்துஃபத்தின், நுத்துஃபாவிலிருந்தும் படைத்தான். இதா தும்னா, அது எப்பொழுது கர்ப்பப்பையில் சிந்தப்படுகிறதோ கொட்டப்படுகிறதோ. வஅன்ன அலைஹி நஷ்அத்தல் உஹ்ரா, நிச்சயமாக அவன் மீது தான் பொறுப்பாக இருக்கும் மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்புதல். இப்போ மறுமையின் அல்லாஹ் தஆலா மீண்டும் உயிர் கொடுத்து எல்லாத்தையும் எழுப்புவான். வஅன்னஹு, நிச்சயமாக அவனாகிறவன், ஹுவ அக்னா வ அக்னா, அவன்தான் செல்வத்தை கொடுத்தான். அக்னா வ அக்னா, அந்த செல்வத்தை சேமித்து இருக்கும்படி ஆக்கி வைத்தான். இப்போ அக்னா அர்த்தம் என்ன? சேமித்திருக்க செய்தான். காசுபனை வந்து இது தங்க வச்சான், கை விட்டு போகாமல், ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் அக்னானா அருளாவுடைய அர்த்தம். அதாவது அவன்தான் செல்வத்தை கொடுத்தான், அந்த போதும் என்ற திருப்தியும் அல்லா தான் கொடுத்தான். சில பேருக்கு செல்வம் இருக்கும், திருப்தி இருக்காது, எவ்வளோ வந்தாலும் பத்தாது. வஅன்னஹு ஹுவ ரப்பு ஷிஅரா, ஷிஅரா என்ற நட்சத்திரத்தின் ரப்பாகவும் அவன்தான் இருக்கிறான். ஏன் சொல்கிறாங்க? அதை ஷிஅரா என்ற நட்சத்திரத்தை வணங்கக்கூடிய மக்கள் இருந்தார்கள். நீ ஷிஅரா வணங்குற, ஷிஅராவுடைய ரப்பாக என்னை வணங்கு என்று அர்த்தம். வஅன்னஹு அஹ்லக ஆதனில் ஊலா,
அவன்தான் முந்திய ஆது கூட்டத்தினரை அழித்தான். முந்திய ஆது கூட்டத்தினர்னா யார்? ஹூத் அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டம். சமூது கூட்டத்தாருக்கு பிந்திய ஆதுன்னு சொல்லுவாங்க. பிந்திய ஆதுங்கிற சாலிஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டம், சமூது கூட்டம். இப்போ சமூதையும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு அழித்தான். ஃபமா அபுகா, அவர்களை ஒருவரையும் அல்லாஹ் மிச்சம் வைத்திருக்கவில்லை. கௌம நூஹின், நூஹ் நபியுடைய கூட்டத்தையும் அவன் தான் அழித்தான். மின் கபுல், அதற்கு முன்பு. இன்னஹும் கானூஹும் அம்லம வ அத்கா, நிச்சயமாக அவர்கள் மிகவும் அநீதி அளிக்கக்கூடியவர்களாகவும் வரம்பு மீறக்கூடியவர்களாகவும் ஆகிவிட்டார்கள். வல் முத்தஃபிகத, முத்தஃபிக அப்படின்னு சொன்னாவே இத்தஃபக்க புரட்டினான்னு அர்த்தம். வல் முத்தஃபிகத்தான் புரட்டி போடப்பட்ட ஊர்கள். யாருடைய ஊர் இதெல்லாம்? ஹஜ்ரத் லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய ஊர்கள். அந்த ஊர்களை அஹ்வா, அவன்தான் அழித்தான். அஹ்வா என்றால் புரட்டி போட்டான் ஒரு அர்த்தம் இருக்குது, அழித்தான் ஒரு அர்த்தம் இருக்குது. ஃபஹஷாஹா, அவற்றை சூழச் செய்தான். மா ஹஷா, எது சூழ்ந்ததோ அதை. எது சூழ்ந்தது? புரட்டி போட்ட பின்பு வானத்திலிருந்து கல் மலை வந்து பொழிந்தது. பொழிஞ்சு சுத்தமாக அந்த ஊரை அழிச்சிருச்சு. அது சூழ்ந்து கொண்டு எது சூழ்ந்ததோ அது. ஃபஹஷாஹா மா ஹஷா. ஃபபி ஐய ஆலாய் ரப்பிக் தத்தமாரா, உங்கள் ரப்புடைய நேமத்துகள் இருந்தும் எதை நீங்கள் சந்தேகப்படுகிறீர்கள்? ஹாதா நதீரும் மினன் நுதிரில் ஊலா, நிச்சயமாக இதுவா இவர்களாகிறவர் யார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நதீருன், அவர்களை எச்சரிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். மினன் நுதிரில் ஊலா, முந்திய எச்சரிக்கக்கூடிய மக்கள் நபிமார் வந்தார்கள், அவர்களிலிருந்தும் இவர்களும் ஒரு நபியாக இருக்கிறார்கள். அசிஃபத்தில் ஆசிஃபா, நெருங்கக்கூடிய ஒன்று நெருங்கிவிட்டது. எது? கியாமத் நெருங்கி வந்து விட்டது. லைசலஹா மின் தூனில்லாஹி காஷிஃபா, அந்த கியாமத்தை உங்களுக்கு மத்தியில் வெளிப்படுத்தக்கூடியவன் அல்லாஹ் என்று வேறு யாரும் இல்லை. அஃபமின் ஹாதல் ஹதீஸி தஅஜபூன், என்ன இந்த சொற்களை குர்ஆனுடைய வார்த்தைகளை கொண்டு நீங்கள் ஆச்சரியப்படுகிறீர்களா? ஒ ததுஹக்கூன, இது கேலி சிரிக்கின்றீர்களா? வலா தபுக்கூன், நீங்கள் அழுவதில்லையா? அழ வேண்டாமா? வ அன்தும் சாமிதூன், நீங்களுமோ காஃபிலூன், பொடுபோக்கானவர்களாக இவற்றை பற்றி சிந்திக்காதவர்களாக இருக்கிறீர்கள். பை சாமிதூன் அர்த்தம் என்ன? சமத லாஹூன், பொடுபோக்காக இருக்கிறீர்கள் ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் வந்து முஸ்தக்பிருன், பெருமை அடித்தவர்களாக இருக்கிறீர்கள், அந்த அர்த்தமும் இருக்குது. சமதனா இஸ்தக்பரோட அர்த்தம் இருக்குது. அப்படி நீங்கள் இருக்கின்றீர்களா? அல்லாஹ்வுடைய குர்ஆன் இறங்கி பின்பும் படிப்பினை பெறாமல் அதையும் கேலி செய்து கொண்டு வாழ்கிறீர்களா? அப்படி இருக்காதீர்கள். ஃபஸ்ஜுதூ லில்லாஹி, அல்லாஹ்வுக்கு முன்னால் தலை சாய்த்து விடுங்கள், சஜிதா செய்யுங்கள். வஅபுதூ, இன்னும் அந்த அல்லாஹ்வை நீங்கள் வணங்கி வாருங்கள். சஜிதாவுடைய ஆயத்து இது. இந்த ஆயத்தை கேட்டால் சஜிதா செய்யணும். சொன்னால் ஏன் சஜிதா செஞ்சுட்டு வாங்க. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சூரத்துல் கமர். கமர்னா சந்திரன். இக்தரப், பிஸ்மில்லாஹ், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இக்தரபத்திஸ் ஸாஅத்து, மறுமை நாள் நெருங்கிவிட்டது. வன் ஷக்கல் கமர், சந்திரனாகிறது பிளந்து விட்டது என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறான். இந்த பிளந்து விட்டது என்பது எதை குறிக்கிறது? இதுக்கு ஒரு 7-8 விளக்கம் சொல்கிறாங்க. ஒன்று, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் பெருமானார் சொல்லும் முஅஜிஸாவாக சந்திரனை பிளந்து காட்டினார்கள். இது கியாமத்துடைய அடையாளங்களில் ஒன்று. சந்திரன் பிளந்து விட்டது, இந்த அர்த்தம் இதை குறிக்கிறது என்று கூறுகிறார். சிலர் கூறுகிறார்கள் வன் ஷக்கல் கமர் அப்படின்னு சொன்னால் சந்திரன் பிளப்பதற்கு நெருங்கி விட்டது. இப்போ கியாமத்தில் முதல் சூருவதுன்னு எல்லாமே வெடித்து சிதறும் அல்லவா ஜி, அதை அல்லாஹ் தஆலா இந்த இதில் குறிக்கிறான். இப்போ சிலதெல்லாம் மாதியாக சொல்லப்படும், முஸ்தக்பில் வரக்கூடியது, பின்னால் நிகழக்கூடியது, ஆனாலும் அது நெருக்கத்தில் இருக்கிற பொழுது மாதியாக சொல்லப்படும். புரிஞ்சுங்களா? வன் ஷக்கல் கமர், சூரியன் பிளந்து, சந்திரன் பிளந்து விட்டது, பிளங்கு நெருங்கி விட்டது என்று பொருள். வையரவ் ஆயத்தன், நிச்சயமாக அவர்கள் எந்த ஒரு அத்தாட்சியை அல்லாஹ் காட்டிய பொழுதும், அல்லாஹ் தான் இலாஹ் என்பதற்கு எந்த அத்தாட்சியை அவர்கள் காட்டிய பொழுதும், எந்த அத்தாட்சியை அவர்கள் பார்த்த பொழுதும், யுரிது, அதை புறக்கணிக்கிறார்கள். வயகூலு, சொல்லுகிறார்கள், சிஹரும் முஸ்தமிர், வழமையாக நடைபெறக்கூடிய சூனியம்தான் இது என்று கூறுகிறார்கள். இஸ்தமர்னா தொடர்ந்து நடைபெறக்கூடியது. நபி டெய்லி ஒரு சூனியம் பண்ணார், அதில் இதுவும் ஒரு சூனியம்தான் என்று கூறுகிறார்கள். வக்கதபு, நபியை பொய்யாக்கினார்கள். வத்தபு அஹ்வாஅஹும், அவர்கள் மனோ இச்சைகள் எதை கூறியதோ அதை பின்பற்றினார்கள். வகுல்லு அம்ரின் முஸ்தகிர்,
ஒவ்வொரு காரியமும் அது அதனது இடத்தில் தரிபட்டதாக இருக்கும். அப்படின்னா எல்லாமே சேரும், தண்டனை வராதுன்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு ஒரு நேரம் இருக்குது, வரும்போது தண்டிப்பான் அல்லாஹ். ஓ குல்லு அம்ரின், ஒவ்வொரு காரியமும் முஸ்தகிருன், அதனதன் நேரத்திலே அது தரிபட்டதாக இருக்கும், தரிபடக்கூடியதாக இருக்கும். இது ஒரு அர்த்தம். இந்த குல்லு அம்ரின் முஸ்தகிருக்கு நிறைய அர்த்தம் வைக்கிறாங்க, போய் எடுத்து பார்த்துங்க. இன்னொரு அர்த்தம் என்ன? குல்லு அம்ரின் மினல் ஹைரி வஷர், நன்மையும் தீமையும் ஒவ்வொரு காரியமும் அது நடக்கிற போது நடந்துதான் தீரும். முஸ்தகிருன், அப்போ நன்மை செய்யக்கூடிய நன்மை தான் செய்வான், தீமைக்காக படைக்கப்பட்டவன் தீமை தான் செய்வான், அது யாரும் தடுக்க முடியாது. ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம், குல்லு அம்ரின், நன்மையாகிறது, முஸ்தகிருன், தரிபடும், சாஹிபிஹி ஃபில் ஜன்னா, அது செய்தவனோடு சொர்க்கத்தில் இருக்கும். குல்லு அம்ரின் மினல் ஷர், தீமையிலிருந்தும் ஒவ்வொன்றுமாகிறது, சாஹிபிஹி ஃபின்னார், அதை செய்தவனோடு நரகில் இருக்கும். இப்படி அர்த்தம் வைக்கிறாங்க, இப்படி பல அர்த்தம் வைக்கிறாங்க. வலக்கது ஜாஅஹும், நிச்சயமாக அந்த காஃபிர்களிடத்தில் வந்தது, மினல் அம்பாஇ, நபலிருந்து செய்திகளிலிருந்தும் வந்தது, மாஃபீஹி முஸ்தஜர், அதிலே நிச்சயமாக எச்சரிக்கை அவர்களுக்கு இருக்கிறதே. அப்படிப்பட்ட பல செய்திகள் அவரிடத்திலே வந்தது. ஆது சமூது கூட்டத்தார்கள், நூஹ் நபியுடைய கூட்டம், எல்லா அன்பியாக்கள் எப்படி வாழ்ந்தாங்க, அந்த கூட்டத்தார் எப்படி நபியை ஏற்றுக்கொண்டார்கள், எப்படி மறுத்தார்கள், இறுதி முடிவு என்ன ஆனது என்பதெல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா திட்டவட்டமாக இவர்களுக்கு முந்தியே சொல்லி இருக்கிறான். அதை ஏற்றுக்கொண்டவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள், ஏற்றுக்கொண்டார்கள் விட்டுவிட்டார்கள். இப்போ இஸ்தஜர அப்படின்றது முஸ்தஜர்னா மஸ்தரு, அதுக்கு என்ன அர்த்தம்? எச்சரிக்கை. ஜஜரனா எச்சரித்தான், மிரட்டினான், விரட்டினான் அர்த்தம். முஸ்தஜருன் அப்படின்னா எச்சரிக்கை, விரட்டுதல், அவர்களை மிரட்டக்கூடிய பயமுறுத்தக்கூடிய செய்திகள் அதில் இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஹிக்மத்துன் பாலிகத்துன், இவையெல்லாம் உயர்ந்த ஞானங்களாக இருக்கும். முன் சென்ற மக்களை பற்றி அல்லாஹ் என்னவெல்லாம் சொன்னானோ அவருடைய வேதங்களுடைய செய்தி நல்லா சொன்னான், இவை எல்லாமே அல்லது இந்த குர்ஆன் ஆகிறது. ஹாதல் குர்ஆன் ஹிக்மத்துன் பாலிகத்துன், உயர்ந்த ஞானங்களாக இருக்கும். பாலிகத்துன்னா தாமத்துன், பரிபூர்ணமான, உயர்ந்தன்னு அர்த்தம். ஹமா துகுனின் நுதுர், இருந்தாலும் அவர்களுக்கு பலன் தரவில்லை அந்நுதுர், இந்த எச்சரிக்கைகள் எல்லாம். இப்படிப்பட்ட எச்சரிக்கை நபி அவர்கள் செய்தும் கூட இந்த மக்களுக்கு அது பலன் தரவில்லை, அவர்கள் ஈமான் கொள்ளவில்லை. ஃபத்தவல்ல அன்ஹும், ஆகவே நபியை நீங்கள் அவர்களை விட்டும் ஒதுங்கி விடுங்கள். யௌம யதுஉ தாஇ இலா ஷைஇன் நுகுர், அந்த நாளிலே அவர்களுக்கு என்ன ஆகும் தெரியுமா? யௌம யதுஉ தாஇ, அழைக்கக்கூடிய அழைப்பாளர் அழைப்பார், இலா ஷைஇன் நுகுர், அவர்கள் வெறுக்கக்கூடிய வஸ்துவின் பக்கம். இது அதாபின் பக்கம், நரகத்தின் பக்கம் வாங்க என்று மறுமை நாளில் அழைக்கக்கூடிய மலக்கு வந்து இந்த காஃபிர்களை அழைப்பார். நுக்குர் என்று சொன்னால் முன்கர், வெறுக்கப்படத்தக்க நரகத்தின் பக்கம் அவர்களை அழைப்பார்கள். ஹாஷிஅன் அபுசாரும், இந்த இடத்துல ஹுஷன் அபுசாரும், 2 ரிவாயத்து வருது. அவருடைய பார்வைகளெல்லாம் கீழே தாழ்ந்ததாக இருக்கும், அச்சத்தால் கேவலப்பட்டதாக, தலீலன், பார்வை கீழே தாழ்த்தி கொண்டே போவார்கள். இவ்வளவெல்லாம் அல்லாஹ் துனியாவில் கொடுத்து நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று பார்வையை கேவலமாக ஆன நிலையிலே அவர்கள் செல்லுவார்கள். யஹ்ருஜூன மின் அஜ்தாஸ், அவருடைய மண்ணறையிலிருந்து அவர் எழுந்து வருவார்கள். அஜ்தாஸுங்கிறது மண்ணறைகள். கஅன்னஹும் ஜராதும் முன்தஷிர், பரவிவிட்ட வெட்டுக்கிளிகளை போன்று ஆளாளுக்கு ஒரு பக்கம் இருந்து எல்லோரும் திரண்டு வருவார்கள் அல்லாஹ்விடத்திலே. முஹ்திஈன, விரைந்தவர்களாக, இலத்தாய், அழைப்பவரின் பக்கம் ஓடி வருவார்கள். யகூலுல் காஃபிரூன், அப்பொழுது காஃபிர்கள் சொல்லுவார்கள், ஹாதா யௌமுன் நசிர், இதோ இன்றைய நாள் மிக கடினமான நாளாக இருக்கும், மிக கொடூரமான நாளாக இருக்கும் என்று அவர்கள் தங்களுக்குள் பேசிக்கொள்வார்கள். கதபத் கபலஹும் கௌமு நூஹின், இதற்கு முன்பும் நபியே, இந்த மக்காவாசிகளுக்கு முன்பும் நூஹ் நபியுடைய கூட்டத்தார்கள் இப்படித்தான் பொய்யாக்கினார்கள். கதபு அபுதனா, நம்முடைய அடியாராகிய ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவர்கள் பொய்யாக்கினார்கள். வகாலு, இன்னும் சொன்னார்கள், மஜ்னூனுன், இவர் பைத்தியக்கார் என்று சொன்னார்கள். வஸ்துஜிர, அந்த நூஹ் நபி அவர்கள் மிரட்டப்பட்டார்கள். நபியை இந்த மாதிரிலாம் தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்தேன்னா கொன்று அடிச்சு விடுவோம் அப்படின்னு சொல்லி நபியை அடித்து துவச்சி குப்பையில் போட்டுருவாங்க. வஸ்துஜிர, நபி அவர்கள் மிரட்டப்பட்டார்கள் அந்த மக்களால். ஃபதஆ ரப்பஹு, தன் ரப்பிடத்திலே கையேந்தினார்கள், அழைத்தார்கள். அன்னி மக்லூபுன், ரப்பே நான் மிகைக்கப்பட்டு விட்டேன், இவர்கள் என்னை அடக்கிவிட்டார்கள். ஃபந்தசிர், நீ எனக்கு உதவி செய்வாயாக. இன்தசர் உதவி செய், நீ எனக்கு உதவி செய் என்று அல்லாஹ் இடத்திலே கெஞ்சினார்கள். ஃபஃபதஹனா அபுவாப ஸமாய், வானத்தின் கதவுகளை திறந்து விட்டோம். பிமாஇம் முன்ஹமிர், கொட்டக்கூடிய தண்ணீரை கொண்டு.
அப்படின்னா இன்சப்ப இன்சிபாபன் கொட்டுதலாக கொட்டக்கூடிய ஷதீதன் கடுமையாக கொட்டக்கூடிய தண்ணீரை வானத்திலிருந்து திறந்து விட்டோம். ஃபஜ்ஜர்னல் அர்த உயூனன் பூமியினுடைய கண்களையும் திறந்து விட்டு ஓட தண்ணீரை ஓடச் செய்தோம். ஃபல்தகல் மாவ் இரண்டு தண்ணீர்களும் சந்தித்தன. வானத்தின் தண்ணீரும் இறங்கியது, பூமியிலிருந்து உள்ளிருந்து தண்ணீர் வந்தது, இரண்டு தண்ணீர்களும் சந்தித்தன. அலா அம்ரின் ஒரு நிலையின் பக்கம் கது குதிர ஏற்கனவே நிர்ணயம் செய்துவிட்ட ஒரு நிலைக்காக வேண்டி அத்தனையும் தவிடுபுடியாக்கி அழித்து ஒழித்து விட்டது. ஹமல்நாஹு ஹஜரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நாம் சுமந்தோம். அலா தாத்தி அல்வாஹிம் வ துஸ்ர் பலகைகளை உடைய கப்பலின் மீது. அல்வாஹன பலகைகள், துசுர் அப்படின்னு சொன்னால் ஆணிகள். திசார் என்பது தம்மு துசுர் ஆணிகள், முளை குச்சிகள். கட்டையை அடிக்கவே ஆணி வச்சு அடிப்பாங்க. இன்னொன்று அந்த கட்டையிலேருந்து ஆணி மாதிரி தயார் பண்ணிக்குவாங்க, பார்த்துருக்கீங்களா? கட்டையிலேருந்து குச்சி மாதிரி தயார் பண்ணி அதனோட வச்சு அடிப்பாங்க. கட்டையிலேருந்து கட்டை ஆணி மாதிரியே யாரும் சொல்லலாம், முளை குச்சிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஆணிகளை உடைய பலகைகளை உடைய அந்த கப்பலின் மீது அவர்களிடம் சுமத்தினோம். தஜ்ரீபி அயுனினா அந்த கப்பல் சென்றது பியுன நம்முடைய பார்வையிலே, நம்முடைய கண்காணிப்பிலே அது சென்று கொண்டிருந்தது. ஜஸாஅன் லிமன் கான குஃபிர் யார் அல்லாஹ் யார் இறை மறுக்கப்பட்டார்களோ அவர்களுக்கு நற்கூலியாக. குஃபிரன மறுக்கப்பட்டார், இது யார்? அது நூஹ் அலைஹிஸ்ஸலாம். அவருடைய உபதேசம் மறுக்கப்பட்டு செல்ல அப்படி மறுக்கப்பட்ட நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நற்கூலியாக. சில பேர் குஃபிர என்ற ரிவாயத்தில் கஃபர என்று சில ரிவாயத்தைப்படுத்தி வந்திருக்கு. அப்படின்னா யார்? அது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் மக்கள் யார் இறைவனை மறுத்தார்களோ அவர்களுக்கு தண்டனையாக, அப்படி அர்த்தம் வைக்கணும். வலக்கத் தரக்குனாகா நாம் இந்த சம்பவத்தை விட்டுவிட்டோம், ஆக்கி வைத்தோம். ஆயத்தன் படிப்பினையாக ஃபஹல் மிம் முத்தக்கிர் உங்களில் யாரும் படிப்பினை பெறுபவர்கள் இருக்கிறார்களா? இத்தக்கர இது தக்கர தக்கர அப்படின்னு படிப்பினை பெற்றுக்கொண்டான். இஃப்தாலோடைய வசனம் இது தக்கரன்னு இருக்கும். அது ரெண்டும் ஜாயிண்ட் ஆகும்போது இத்தக்கர, அது வந்து முத்தக்கிர். படிப்பினை பெறுபவர்கள் யாரும் இருக்கிறார்களா? இவ்வளோ பெரிய அத்தாட்சிகள் சொல்லிவிட்டேன். தரக்குனாஹா இது இந்த சம்பவத்தை சில சொல்கிறார், அந்த கப்பலை அப்படின்னு அர்த்தம் வைக்கிறாங்க. அந்த கப்பல் இன்னும் அப்படி இருக்குது என்று கூறப்படுகிறது. கைஃபக்கான அதாபி ஒன் உதுர் என்னுடைய தண்டனை எப்படி ஆனது என்று பார்த்தீர்களா நபியே? ஒன் உதுர் என்னுடைய எச்சரிக்கை எப்படி ஆனது என்று பார்த்தீர்களா? என் பேச்சு கேட்காதவங்க எப்படி அழிச்சம் பார்த்தீங்களா? இதே தண்டனை தான். இப்போவும் என் பேச்சு கேட்டு வாழ்ந்தால் வாழ்வார்கள், என் பேச்சை மறுத்து வாழ்ந்தால் அழிவார்கள். அது அன்றைக்கி சொன்னது தான், இன்றைக்கும் அதே சட்டம் தான். வலக்கது யஸ்ஸர்ன குர்ஆன் அல்லி திக்ர் இந்த குர்ஆனை படிப்பினை பெறுவதற்கு, பெறுவதற்கு சிந்தித்து பார்ப்பதற்கு லேசானதாக நாம் ஆக்கி வைத்தோம். ஃபஹல் மிம் முத்தக்கிர் படிப்பினை பெறுபவர்கள் யாரும் இருக்கிறீர்களா? இது அது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் செய்தி அல்லாஹ் சொல்லிட்டான். திரும்ப அடுத்து ஆதும் வேறு நபிமார செய்தி சொல்கிறான் பாருங்கள். கதபத் ஆதுன் ஆது கூட்டத்தார்கள், இவங்க யார்? நபி யார்? ஹூத் அலைஹிஸ்ஸலாம். அவர்களும் பொய்யாக்கினார்கள். யாரை? தன் நபியை. கைஃபகான அதாபி ஒனுதுர் எங்களின் தண்டனை எப்படி ஆனது பார்த்தீர்களா? ஒனுதுர் எங்கள் எச்சரிக்கை என்ன ஆனது பார்த்தீர்களா? இன்னார் சல்னா அலைஹிம் ரீஹன் சர்சரன் அவர்கள் மேல் நாம் காற்றை இறக்கி வைத்தோம். சர்சரன் மிக மிக குளிர்ந்த காற்றுன்னு அர்த்தம். ரீஹு சர்சர்னா குளிர்ந்த காற்று. இன்னொரு அர்த்தம் கடும் வேகமாக வீசும் காற்று. இன்னொரு அர்த்தம் வந்து கடும் ஓசையோடு வீசும் காற்று. சொல்ல சர்ரு சர்ன்னு காற்று அடிச்சுங்க, அதான் சர் சர். பை அப்படி அரபிக்கு வந்து தமிழ் அர்த்தம் கிடையாது பை. அஸ்ஸர் அஸ்ஸர் சர்னா அல் பாரிது அப்படி வேகமான காற்று. அது சரு சர்னு வந்தனால சரு சர்னு வந்துச்சு அப்படிலாம் கிடையாது. அப்போ ஒரு வார்த்தை ஒன்று வரும், அடுத்த வார்த்தை வேறு மாதிரி வரும். ஃபி யோமி நஹ்சின் அவருடைய தீங்கு நஹ்ஸுன்னு சொன்னால் குற்றம், அதாவது நஹ்ஸுன்னு சொல்லுவாங்க. என்ன பண்ணும் சொல்லுங்கள் பை? துர்பாக்கியமுடைய நாள் நஹ்ஸுனா. இவங்க சொல்லுவாங்கள்ல யமகண்டம், ராகு காலம் சொல்லுவாங்க. காஃபிருங்க கெட்ட காலத்துக்கு, கெட்ட காரியம், கெட்ட நேரம் சொல்லுவாங்க. கெட்ட நேரத்துக்கு
ஒரு கெட்ட நேரத்தில் யமகண்டம், ராகு காலம், துர்ச்சகனம், நகசு நாள்னு சொல்லுவாங்களே போய் தமிழில் இந்த முஸ்லீம் நகசு நாள் அப்படின்னு. அப்படிப்பட்ட ஒரு தீய நாளிலே, ஒரு கெட்ட நாளிலே அவர்களுக்கு வந்து இறங்கியது. அப்படின்னா நாட்களை கெட்ட நாள் இருக்குதா? என்றைக்கு அதாபுதோ அன்றைக்கி கெட்ட நாள். என்றைக்கு எவனுக்கு அதாபு வருதோ அன்றைக்கி அது கெட்ட நாள். ஒருத்தனுக்கு இன்றைக்கி அதாபு வருது, ஒருத்தனுக்கு இன்றைக்கி எல்லாம் நற்கூலி கொடுக்குறான், இவனுக்கு நல்ல நாள், அவனுக்கு கெட்ட நாள். என்ன செய்யுது? யார் யாருக்கு அதாபு வருதோ அன்றைக்கி கெட்ட நாள். நாட்களில் கெட்ட நாள் நல்ல நாளும் கிடையாது. இப்போ செவ்வாய்க்கிழமை கெட்ட நாள்னு சில பேர் சொல்லுவானுங்க, ஆனால் நல்ல காரியம் ஆரம்பிக்கூடாது அப்படின்னா உலகத்தில் 800 கோடி பேருக்கு கெட்ட நாளாக இருக்கணும். அப்படி இல்லையே. அதனால யார் யாருக்கு என்ன செஞ்சதோ, நேற்று ஒருத்தன் தப்பு செஞ்சுருந்தா இன்றைக்கி தண்டனை வருது, அப்போ அது இன்றைக்கி தண்டனை வருது, இன்றைக்கி உனக்கு கெட்ட நாள். என்ன செய்கிறது? அடித்து பிடிக்கிறாங்க, உன்னை சாவடிக்கிறாங்க, கொல்றானுங்க, தூக்கில் போகிறானுங்க, உனக்கு கெட்ட நாள். நேற்று ஒருத்தர் நல்லது செஞ்சால் இன்றைக்கி அறுவடை செய்கிறான் என்று விதை விதைத்தான் இந்த வந்து அதை அறுவடை செய்யணும். அவனுக்கு நல்ல நாள் அது. அப்போது ஃபி யோமி நஹ்சின், அவர்களுடைய கெட்ட நாளிலே, முஸ்தமிர்ரன் தொடர்ந்து இருக்கக்கூடிய நாட்களில், அது வந்து சில ரிவாயத்துக்களில் 7 நாட்கள், சபஅத ஐயாமின் சபஅ லயாலி சமானியத்த ஐயாமின், 7 இரவுகள் 8 பகல்கள் தொடர்ந்து அடித்தது. இப்போ தொடர்ந்து நடக்கக்கூடிய அந்த கெட்ட நாளிலே அவர்களுக்கு காற்று அடித்து அழித்தான் அல்லாஹ் தஆலா. அப்போ 7 இரவு 8 பகல்னு சொன்னால் ஒரு வாரம் முழுசும் கெட்ட நாள்னா என்னைக்கு கல்யாணம் வைப்பீங்க? வாரம் முழுசுமே கெட்ட நாள், என்னைக்கு கல்யாணம் வைக்கிறது? தன்சிஉன் நாச, அது மக்களை கலற்றி எரிந்தது, பீய்த்து எரிந்தது. நசான கலட்டுறது, செருப்பு கலட்டுற மாதிரி தலையை தனித்தனியாக கழட்டிருச்சு, அப்படியே பீய்த்து எரிந்தது. கஅன்னஹும் அஜாஸு நஹ்லிம் முன்கஇர், அடிவேரோடு பிடுங்கி எரியப்பட்ட பேரிச்ச மரத்தின் கிளைகள் எப்படி பொத்து பொத்துன்னு கீழே விழுகுமோ, வேரோடு பிடுங்கப்பட்ட மரம் அடியோடு சாய்வது போல. அஜாஸ்னா அதனுடைய வேர் அடிபாகம், நகல்னா பேரிச்ச மரத்தின் அடிபாகம், வேரோடு பிடுங்கப்பட்ட பேரிச்ச மரத்தின் அடிபாகம் விழுவதை போன்று விழுந்தார்கள். அவர்கள் அனைவரும் பீத்து எரியப்பட்டார்கள். இப்போ கைஃபக்கான ஆதாபி வனுதூர், பார்த்தீர்களா நபியின் தண்டனையை பார்த்தீர்களா, என் எச்சரிக்கையை பார்த்தீர்கள், எப்படி ஆனது என்று பார்த்தீர்களா? வலகத் யஸ்ஸர்னல் குர்ஆன லிஸ்ஸிக்ர், குர்ஆனை படிப்பினை பெறுவதற்கும் உபதேசம் பெறுவதற்கும் லேசாக ஆக்கி வைத்திருக்கிறோம். ஃபஹல் மின் முத்தக்கிர், உங்களில் யாரும் படிப்பினை பெறுபவர்கள் இருக்கிறீர்களா? கதபத்து சமூதும் பின் நுதுர், அதே போன்று சமூது கூட்டத்தாரும் நபியை பொய்யாக்கினார்கள், எச்சரிக்கக்கூடிய நபியை பொய்யாக்கினார்கள். அந்நுதுர் என்பார் நதியிருக்கு ஜம்மு. இப்போ பல நுதுர்கள் வந்தாங்களா அவங்களுக்கு? சமூது கூட்டத்தார் யார் பேர் வந்தா? பல பேர் வந்தாங்களா, ஒருத்தர் வந்தாங்களா? இப்போ நுதுரியாக வந்திருக்கு. ஒருத்தனை பொய்யாக்கினா எல்லாத்தையும் பொய்யாக்கின மாதிரி தான். ஒரு நபியை நீ பொய்யாக்கினாவே எல்லா நபியும் பொய்யாக்கின மாதிரி தான். ஏன்னா எல்லா நபியும் ஒரு செய்தின்னு சொன்னாங்க. வளர்ந்துங்களா? ஒரு போலீஸ்காரன் அடித்தா எல்லா போலீஸ்காரனும் வந்துடுறான். எப்படி கை வச்சுனா அவன் மேலே கை வச்சான். ஒரு போலீஸ்காரன் கை வச்சா மொத்த அரசாங்கத்து மேலே கை வச்ச மாதிரி. அது இப்போ கைஃபக்கான ஆதாபி நுதுர், இப்போ கதபத் சமூது பின் நுதுர், நபிமார்களை எச்சரிக்கக்கூடியவர்களை சமூது கூட்டத்தார்கள் பொய்யாக்கினார்கள். இப்போ காலு சொன்னார்கள், அபஷரம் மின்னா வாஹிதன் நத்தபிஉஹு, நம்மிலிருந்தான் உண்டான ஒரே ஒரு மனிதரை நாம் பின்பற்ற வேண்டுமா? நம்ம கூட தான் பிறந்து வளர்ந்தார், திடீர்னு அவரும் சொல்கிறார் நான் தான் நபின்னு. இன்னா இதன் லஃபீ அலாலிம் வசுர், அப்படி ஒருவேளை நாம் பின்பற்றினால் நாம் நிச்சயமாக வழிகேட்டில் தான் இருக்கிறோம், நாம் வழிகேட்டில் தான் இருக்கிறோம், வசுர் இன்னும் பைத்தியத்தில் இருக்கிறோம் என்று பொருளாகிவிடும். அவர் பின்பற்றினா பைத்தியக்காரத்தனம் அது என்று பேசிக்கொண்டான். உல்கி திக்ரு அலைஹி மின் பைனினா, நமக்கு மத்தியில் அவருக்கு மட்டும் அல்லாஹ்வுடைய வஹி வந்து இறங்கியதா, அவருக்கு மட்டும் இறக்கப்பட்டதா அல்லாஹ்வுடைய வஹியும் அல்லாஹ்வுடைய திக்ரும் நமக்கு மத்தியில்? இத்தனை பேர் உட்காந்துருக்கோம், நமக்கு வரல, அவருக்கு மட்டும் தலையில் வந்து இறங்கிச்சாக்கும். பல் ஹுவ கத்தாபுன், இல்லை மாற்றமாக அந்த நபி பொய் கூறக்கூடியவராக இருக்கிறார், பொய்யராக இருக்கிறார். அஷிருன், பெருமையாளராக இருக்கிறார் என்று சொல்லிக் கொண்டார்கள். யார் சொன்னாங்க? அந்த மக்கள் நபியை கத்தாப் என்றும் அஷிர் என்றும் கூறுகிறார்கள். கத்தாப் என்ன? பொய். அஷிர் என்றால் முத்தக்கபிர், பெருமை அடிப்பவன். அல்லாஹ் சொல்கிறான், சயலமூன கதன், இதோ நாளைக்கு அறிந்து கொள்வார்கள் அவர்கள். நாளைக்குன்னா துனியாவிலே அதாப் வரக்கூடிய என்று, அது மறு உலகத்திலே, நாளை மறுமையிலே. மணில் கதாபுல் அஷிர், பொய்யர் யார், பெருமை அடிப்பவர் யார் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள்.
இன்னா முரிசுலுன் நாகத்தி, அவர்களுக்கு மத்தியில் நாம் ஒரு ஒட்டகத்தை அனுப்பக்கூடியவராக இருக்கிறோம். ஃபித்னத்தன் லஹும், அவர்களுக்கு சோதனைக்காக வேண்டி. ஒட்டகம் வந்து ஊருக்கே பால் கொடுத்துச்சு. இவ்வளோ பேர் ஒட்டத்தை எல்லாம் அனுப்பிச்சி வச்சான். அதுவும் சொல்கிறான் அல்லாஹ் தஆலா, எதுக்காக வேண்டி அடித்தோம்? சோதிப்பதற்காக வேண்டி அனுப்பி வைத்தோம், அவர்களுக்கு சோதனையாகத்தான் அனுப்பி வைத்தோம். ஃபர்தகிபுஹும், நபியை நீங்கள் அவர்களை எதிர்பார்த்து கொண்டிருங்கள், என்ன செய்கிறான் என்று பாருங்கள். வஸ்தபிர், இன்னும் பொறுமையாக இருங்கள் நபியே என்றெல்லாம் சாலி நபிக்கு சொல்கிறான். வனப்பிஹும், அவர்களுக்கு எச்சரித்து விடுங்கள், சொல்லிவிடுங்கள், அறிவித்து விடுங்கள். அன்னல்மா, தண்ணீராகிறது கிஸ்மத்தும் பைனும், அவர்களுக்கு மத்தியில் பங்கிடப்பட்டதாக இருக்கும். இப்போ சாலி நபியுடைய ஒட்டகம் இருக்கிற, அது ஒரு நாள் குடிக்கும் தண்ணி. அன்னைக்கு உங்கள் ஒட்டகம் உங்கள் ஆடு மாடு வரக்கூடாது. மறுநாள் உங்கள் ஒட்டகம் ஆடு மாடு தண்ணி குடிக்கணும். அந்த கிணத்துல ஒரு கிணறு தான் இருந்துச்சு, இந்த ஒட்டகம் அங்கே வராது என்று தண்ணீரை நாள் பிரித்து கொண்டார்கள். அன்னல்மா கிஸ்மத்துன் பைனஹும், தண்ணீராகிறது அவர்களுக்கு மத்தியிலே பங்கு பிரிக்கப்பட்டதாக இருக்கும். குல்லு ஷிர்பின் முஹ்தலர், ஒவ்வொரு குடிக்கக்கூடியவர்களும் அங்கே ஹாதிராகலாம் அவர்களுடைய பங்கு நாட்களிலே. குல்லு ஷிர்புனா நசீபும் மினல் மாய், தண்ணீரில் அவரவர்களுடைய பங்குக்குரிய நாளுக்கு ஷிர்புன்னு சொல்கிறது. தண்ணீருடைய பங்கிலே முஹ்தலர், அது ஹாதிராக்கப்படக்கூடியதாக இருக்கும். உங்கள் பங்கில் நீங்கள் குடிக்க, எங்கள் பங்கில் நாங்கள் குடிக்கிறோம், அந்த அர்த்தம் அதுக்கு. அரிஞ்சா பை, என்ன அர்த்தம்? ஷிர்புக்கு அர்த்தம் என்ன? நசீபும் மினல்மாய், தண்ணீரில் பாகம், பிரிவு, அவருடைய பங்கு. உங்களுடைய தண்ணீருடைய பங்கிலே முஹ்தலர், அவர்கள் ஹாதிராக்கப்பட வேண்டும். இவங்க தண்ணீருடைய நாளிலே இவங்க ஹாதிராக்கப்பட வேண்டும், அவங்க தண்ணீருடைய நாளிலே அவர்கள் ஹாதிராக்கப்பட வேண்டும் என்று பேசிக்கொண்டார்கள் என்று அறிவித்து விடுங்கள். ஃபனாதவ், அந்த மக்கள் அழைத்தார்கள். சாஹிபகும், அவருடைய ஒரு தோழனை, அவன் பேர் என்ன? குதார் என்ற என்பவன் அழைத்தார். எதுக்கு அழைச்சாங்க? ஒட்டகத்தை வெட்டுறதுக்கு. ஃபதாத்தா, அவன் அந்த ஒட்டகத்தை பிடித்தான். தாத்தான பிடித்தான்னு அர்த்தம். ஒட்டகத்தை பிடிச்சான் அர்த்தம் வைக்கிறாங்க சிலர் கத்தியை பிடித்தான். ஃபஅகர, அந்த ஒட்டகத்தை வெட்டி விட்டான், கொன்று விட்டான். இப்போ கைஃபகான அதாபி இவன் உதுர், நம்முடைய தண்டனை எப்படி ஆனது பார்த்தீர்களா, நம்முடைய எச்சரிக்கை எப்படி ஆனது பார்த்தீர்களா நபியே. இன்னார் சன்னா அலையும் செய்ஹதம் வாஹிதத்தன், அவர்கள் மீது ஒரே ஒரு கடும் இடி யோசையை இறக்கி வைத்தோம். இப்போ கானு ஆகிவிட்டால் ஹஷீமில் முஹ்தலிர், அதாவது ஆட்டு தொழுவம், ஒட்டக தொழுவத்தில் உண்டான மிதிப்பட்ட வெல்லப்பட்ட வைக்கோல் சக்கைகளை போன்றவர்கள் ஆகிவிட்டார்கள். பே ஆடு வாங்கி கட்டி போடுறீங்க, தீனியை போடுவோம்ல, பே போட்டு வந்துடுவோம். மறுநாள் எப்படி இருக்கும்? மறுநாள் பார்த்தா ஆடு நம்ம பெருநாளுக்கு வாங்குகிறோம்ல ஆடு, அதிலேயே திண்டு போட்டு கொஞ்சம் மிச்சம் படியே போட்டு கசக்கி அந்த வைக்கல பாதியை அதிலே 1க்கு 2க்கெலாம் போய் அது அப்படி கசங்கி, அது யார் எதுக்காக பயன்படுத்த முடியுமா? திரும்ப அதை கொண்டு போய் குளியில் தான் போடலாம், குப்பையில் தான் போடலாம் மொழியை. அந்த அளவு கசக்கி சுருட்டி அதை மிதின்னு மிதித்து அதிலேயே 1க்கு 2க்கு போய் எப்படி அதை வீணாக்கி வச்சுருக்கோம். அது மாதிரி மெண்டு துப்பப்பட்ட வைக்கோல்களைப் போல் அவர்களை ஆக்கிவிட்டோம். ஹஷீம்னு சொன்னால் மிதிக்கப்பட்ட வைக்கல்னு அர்த்தம். முஹ்தலிர் அப்படின்னு சொன்னால், முஹ்தலிர்னால் இது தொழுவம், ஆட்டு தொழுவுக்கு முஹ்தலிர்னு சொல்லுவாங்க. முஹ்தலர் அப்படின்னு சொன்னால் ஹலீரத்துன், ஆட்டு தொழுவோம். இஹ்தலர இன்னொரு அர்த்தம் என்னன்னு கேட்டால் பிடுங்கப்பட்ட, பிடுங்கி எடுக்கப்பட்ட ஒரு அர்த்தம். அப்போ பிடுங்கி எடுக்கப்பட்ட வைக்கோல் சக்கைகளை போல் ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் ஆட்டு தொழுவம், தொழுவத்தில் உண்டான முகத்தில் 2 அர்த்தம். இஹ்தலரனா தொழுவம் கட்டி வைத்தான் ஆட்டுக்கு, முகத்தில் ஆட்டு தொழுவம், ஆட்டு தொழுவத்தில் உண்டான சக்கைகளை போல ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் பிடுங்கி எடுக்கப்பட்ட வைக்கோல் சக்கைகளை போல அவர்களை அல்லாஹ் தஆலா ஆக்கிவிட்டான். வலகத் யஸ்ஸர்னா குர்ஆன லிذிக்ர், இந்த குர்ஆனை நாம் உபதேசம் பெறுவதற்கு லேசாக ஆக்கி வைத்தோம். ஃபஹல் மின் முத்தக்கிர், இதை கொண்டு படிப்பினை பெறுபவர்கள் யாரும் இருக்கின்றீர்களா? கதபத் கௌமு லூத்தின் பின் நுதுர், அதற்கு முன்பு லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டத்தார்களும் நபிமார்களை பொய்யாக்கினார்கள், நபிமார்கள் என்று எச்சரிக்கையை பொய்யாக்கினார்கள். நுதுர் என்று சொன்னால் நதீர் ஜம், எச்சரிப்பவர்களை. இன்னா அர்சல்னா அலைஹிம் ஹாசிபன், அவர்கள் மீது நாம் ஹாசிப், ஹசப்னா பொடி கற்களை வீசக்கூடிய காற்றுன்னு அர்த்தம். ரீஹன் தர்மீஹிம் பில் ஹஸ்வா, கல் வீசும் காற்றை, கல் மழையை அனுப்பி வைத்தோம். இல்லா ஆல லூத், லூத் நபியுடைய குடும்பத்தாரர்களை தவிர.
நஜ்ஜைனாஹும் பிசஹர், அதிகாலை வேளையில் அந்த குடும்பத்தாரை நாம் காப்பாற்றி விட்டோம். நிஅமத்தம் மின் இந்தினா, நம் புறத்திருந்த அருட்கொடையாக அவளை காப்பாற்றினோம். கதாலிக்க நஜ்ஸீ மன் ஷக்கர், எனக்கு நன்றி செலுத்தியவர்களுக்கு இப்படித்தான் நாம் கூலி கொடுப்போம். ஒரு அழிச்சா அவளை பாதுகாத்துருவோம். வலக்கது அந்தரகும் பத்துஷத்தனா, நபி அவர்கள் அந்த மக்களுக்கு எச்சரித்தார்கள். பத்துஷத்தன், நம்முடைய பிடியை பற்றி. நான் ரொம்ப பிடிச்சுவான், பயமாக பயப்படுங்கன்னு சொன்னாங்க. அவன் கேட்கல. ஃபத்தமாரவு, அவர் பொய்யாக்கினார்கள், வீண் தர்க்கம் செய்தார்கள் என்ற அர்த்தம் இருக்குது. பின் நுதுர், நபிமார்களிடத்திலே. வலக்கது ராவதூஹு, இன்னும் அந்த நபியை அவர்கள் இழுத்தார்கள். அன் லைஃபி, அவருடைய விருந்தாளிகள் விஷயத்திலே. நபியை தேடி வந்த 3 விருந்தாளிகள் என் பக்கம் அனுப்பிச்சிரு என்று நபியை எடுத்து சண்டைக்கு வந்தார்கள், இழுத்தார்கள். ஃபதமஸ்னா அயுனுஹும், அவள் அனைவருடைய கண்களையும் தடவி விட்டோம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் 3 மலக்கள் வந்தாங்க. 3 மலக்கள் இழுத்தானுங்க, அவனுங்க கூப்பிட்டானுங்க. நபி அவர்கள் வந்து அல்லாஹ் எனக்கு உதவி செய்யலான்னு கேட்டாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரெக்கையை ஆட்டினாங்க, அவனுடைய கண்ணை தடவிட்டாங்க. தடவுனா கண் இருந்த இடமே நெத்தி மாதிரி ஆயிடுச்சு. கண்ணும் இது ஃபுல்லாக மூக்கு வரைக்கும் நெத்தி மாதிரி ஆயிடுச்சு. கண்ணுக்கும் குருடா போயிடுச்சு. கண் இருந்த இடமே இல்லை, அப்படியே எலும்பாயிருச்சு. அப்படியே இப்படி ஆயிடுச்சு. இது வரைக்கும் எப்படி இருக்கும் அது மாதிரி. தமஸ்னா, தடவி விட்டோம். ஃபதூக்கு, சுவையுங்கள் அதாபின் அதாபை வனுதுல், என்னுடைய எச்சரிக்கையை நீங்கள் சுவையுங்கள். வலக்கு சப்பஹும் புக்கரத்தின் அதாபும் முஸ்தகிர், அதிகாலை நேரத்தில் அவர்களை வந்து அடைந்தது அதாபும் முஸ்தகிர், தொடர்ந்த அதாபு, கடுமையான அதாபு. அவர்கள் ஒருத்தர் கூட இல்லாமல் அழியிற வரைக்கும் நிற்பாட்டவே இல்லை. அந்த ஊர் அப்படியே புரட்டி போட்டாங்க. அதெல்லாம் ஃபதூக்கு அதாபி, நீங்கள் சுவையுங்கள் என்னுடைய தண்டனையை வனுதுல், என் எச்சரிக்கையை சுவையுங்கள். வலக்கது யஸ்ஸர்னல் குர்ஆனல் திக்ர், இந்த குர்ஆனை லேசாக்கி வைத்தோம் படிப்பினைக்காக வேண்டி. ஃபஹல் மின் முத்தக்கிர், படிப்பினை பெறுபவர்கள் யாரும் இருக்கின்றீர்களா? வலக்கது ஜா ஆல ஃபிர்அவுன நுதுர், ஃபிர்அவுனுடைய கூட்டத்தார்களிடத்தில் எச்சரிக்கையுடைய நபிமார்கள் வந்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள். கல்லபூபி ஆயாத்தினா, நம்முடைய வசனங்களை அவர்கள் பொய்யாக்கினார்கள். குல்லிஹா, அனைத்து வசனங்களையும். அகதுனாகும், அவர்களை பிடித்து கொண்டோம். அஹ்த அசீஸிம் முக்ததிர், அசீஸ்னா மிக சக்தி வாய்ந்த, முக்ததிர்னால் மிக ஆற்றலுடைய, அனைத்தையும் மிகைத்தவன் தான் அசீஸ். அனைத்தையும் மிகைத்த கடும் ஆற்றலுடைய ஒரு பிடியாக, ஆற்றல் உடையவன் பிடிப்பது போல் அவர்களை பிடித்து கொண்டோம். ஆற்றல் உடையவன் பிடியாக. அக்குஃபாருக்கும் ஹைரும் மின் உலாய்க்கும், இவ்வளோ சம்பவம் சொல்லிட்டோம் நபியே. உங்களுடைய மக்காவுடைய காஃபிர்கள் மேலானவர்களா? மின் உலாய்க்கும், அந்த காஃபிர்களை விட, இவர்களை விட அவர்கள் மேலானவர்களா? அதான் யாரை விட? முன் சென்ற நபிமாரோட கூட்டத்தை அழைக்கப்பட்டோன்னு சொன்னோம்ல, அவர்களை விட இந்த மக்காவாசிக்கு மேலானவர்கள் அப்படிலாம் இல்லை. அவங்க தான் மேலானவர்களாக இருந்தாங்க. ஆற்றலாலும் வலிமையாலும் அதிகமாக இருந்தார்கள். அப்போ அவர்களே அழிச்சிட்டோம். இவரெல்லாம் எந்த மூலைக்கு? அம்லக்கும் பராஅத்துன் ஃபி ஸுபுர், அல்லது உங்களுக்கு என்ன, உங்கள் வேதங்களிலே உங்களுக்கு விடுதலை எழுதப்பட்டிருக்கிறதா? என்ன வேணால் செஞ்சாலும் தண்டனை இல்லை என்று எழுதப்பட்டி கொடுக்கப்பட்டிருக்கா உங்களுக்கு? அப்படிலாம் இல்லை. அம்ய கூலுன்னு சொல்லுகிறார்களா? நஹனு ஜமீஉம் முன்தசிர், நாங்கள் அனைவரும் வெற்றியாளர்கள் என்று சொல்கிறார்களா? எங்களுக்கு வெற்றி தான் கிடைக்கும், நாங்கள் தோல்வி அடைய மாட்டோம், யாரும் எங்களை பிடிக்க முடியாது என்று சொல்லி கொண்டிருக்கிறார்களா? சயுஹுசமுல் ஜம்உ, இந்த அனைத்து படையும் தோற்கடிக்கப்படும். யுவல்லூன துபுர், அவர் புறமுதுகிட்டு ஓடுவார்கள். அவ்வாறே ஓடினார்கள் பத்ரில், உஹதில், ஹந்தக்கில். பலி ஸாஅத்து மௌஇதுஹும், மாறாக கியாமத்தினால் தான் அவருடைய அதாவுக்கு உரிய நாளாக நிர்ணயிக்கப்பட்ட நாளாக இருக்கும். வஸ்ஸாஅத்து, மறுமையாகிறது. அதுஹா, மிகவும் திடுக்கிடச் செய்யக்கூடியதாக, மிக கடும் சோதனையாக இருக்கும். அமர், மிகவும் கசப்பானதாக இருக்கும், பயங்கரமானதாகவும் கசப்பானதாகவும் இருக்கும். இன்னல் முஜ்ரிமீன ஃபீ ضلالٍ وسعر, நிச்சயமாக பாவிகள் வழிகேட்டிலும் இன்னும் சுஅர்னா நரகத்திலும் இருக்கிறார். சுஅரும் நரகத்தை குறிக்கும். சிறக்கத்துப்படி சுஅர் பைத்தியத்தை குறிக்கும். நாருன் முஸஅரத்தும், மூட்டப்பட்ட நரகத்துக்கும் சுஅர்னு சொல்லுவாங்க. இன்னொரு அர்த்தம் என்னங்க? பைத்தியம். பைத்தியத்தில் இருக்கிறார்கள். பைத்தியம் முடிச்சு போய் அலையிறான் இந்த காஃபிர்கள். புத்தி இல்லாமல் இருக்கிறார்கள். யௌம யுஸ்ஹபூன ஃபின்னாரி, அந்த நாளில் நரகத்தின் பக்கம் அவர்கள் இழுத்து செல்லப்படும் பொழுது, அலா உஜூஹிஹிம், முகத்தின் மீது, முகம் குப்புற தலைகீழ் இழுத்துட்டு போவாங்க. முகம் கீழே இருக்கும், கால் மேலே இருக்கும். அப்படியாக நரகத்தின் பக்கம் அவர்கள் கொண்டு செல்லப்படும் பொழுது,
தூக்கு சுவையுங்கள், மஸ்ஸ சக்கர் நரகத்தின் இந்த டேஸ்ட்டை சுவையுங்கள், இதனுடைய அந்த தீண்டுதலை சுவையுங்கள் என்று அவர்கள் சொல்லப்படும். இன்னா குல்ல ஷையின் ஹலக்னாஹு நாம் அனைத்து வஸ்துக்களையும் படைத்தோம் பி கதர் ஒவ்வொன்றுக்கும் ஒரு கால நிர்ணயத்தோடு படைத்தோம். எதை எப்போ படைக்கணும் என்று அளவு நிர்ணயத்தோடு தான் ஒவ்வொன்றையும் படைத்தோம். ஒமா அமருனா இல்லா வாஹிதத்தன் நம்முடைய உத்தரவு கட்டளையாகிறது ஒரே ஒரு நொடியை தவிர வேறு இல்லை. கலம் ஹிம்பில் பசர் கண்ணை கொண்டு சிமிட்டுவதை போன்று ஒரு நொடியில் வேலையை முடிச்சிருவோம். உண்டாக்குதலும் அழிக்குதலும் எனக்கு ரொம்ப லேசு. வலக்கது அகலக்கனா அஷியா ஆக்கும் இதற்கு முன்பு இவர்கள் கூட்டத்தார்களை எல்லாம் நாம் அழித்தோம். இவர்களை போன்றவர்கள் அஷியான அஷ்பாஹ் இந்த மக்காவாசிகளை போன்று யாரெல்லாம் அநீதி செய்தார்கள் அத்தனை மக்களையும் அழித்து ஒழித்தோம். ஃபஹல்மி முத்தக்கிர் உங்கள் சிந்திப்பவர்கள் யாரும் இருக்கிறார்களா? குல்லு ஷையின் ஃபஅலூஹு இவர் செய்து வரக்கூடிய ஒவ்வொரு வஸ்துவையும் ஜுபுர் ஏடுகளில் பதிவு செய்யப்பட்டதாகத்தான் இருக்கிறது. இந்த காஃபிர்கள் செய்யக்கூடிய எல்லாரும் சேர்த்து ஒட்டு மொத்தமாக தண்டிப்பான். ஒக்குல்லு சகீரிம் கபீரிம் முஸ்தத்தர் ஒவ்வொரு சிறு பாவங்களும் பெரும்பாவங்களும் சிறிய செயலும் பெரிய செயலும் எழுதப்பட்டு கொண்டு தான் இருக்கிறது. இன்னல் முத்தகீன் நிச்சயமாக அல்லாஹ்வை அஞ்சியவர்கள் ஃபி ஜன்னாத்தின் வனஹர் சோனத்தின் தோட்டங்களிலும் அதன் ஏரிக்கரைகளிலும் இருப்பார்கள். நகர்னா அது ஆற்றோரங்களிலும் ஆறுகளிலும் இருப்பார்கள். ஃபி மக்காதி சிதுக்கின் எங்கே இருப்பார்கள்? ஃபி மக்காதி சிதுக் உயர்ந்த ஒரு ஸ்தானத்திலே அமருமிடத்திலே ஹக்கான உண்மையான உயர்ந்த அமருமிடத்திலே இந்த மலீக்கிம் முக்ததிர் பேராற்றலுடைய ரப்பு ஜல்ல ஷானஹு தஆலா இடத்திலே மிக உயர்ந்த ஒரு மக்காமிலே அந்தஸ்திலே அவர்கள் எல்லோரும் இருப்பார்கள். அந்த மக்காத சிதுக்கின் இந்த மலீக்கிம் முக்ததிரில் அல்லாஹ் நம்மை அமரச் செய்வானாக. ரப்பு ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய சன்னிதானத்திலே அமர்ந்து அல்லாஹ்விடத்தை தரிசித்து இடத்திலே உரையாடி கொண்டிருப்பார்கள் நல்லடியார்கள். அல்லாஹ் அத்தகைய பாக்கியத்தை நமக்கு சொர்க்கத்திலும் கபரிலும் மஹ்ஷரிலும் நசீவாக்குவானாக. சூரத்துல் தூர் முடிஞ்சுங்களா? சூரத்துல் கமர் முடிஞ்சு. அடுத்து சொல்ல நாளைக்கு பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.